அன்று மோசே கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே, மிகமாக இறங்கினீரே, மோசேயோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा होवे। இந்த நாளிலே சகேயுவின் சரித்திரத்தை வாசித்து 3 முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். आज के दिन जक्कई के बारे में हम पढ़ के और उसके 3 कारणों को हम बताना चाहता हूँ। ஆகவே தயவு செய்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். लूका रचित सुसमाचार उसका 19वां अध्याय आप निकाल लीजिए। 1 முதல் 10 வரையிலான வசனங்களை சேர்ந்து வாசிக்க போகின்றோம். 1 से लेकर 10 हम मिलकर पढ़ेंगे। லூக்கா சுவிசேஷம் लूका रचित सुसमाचार 19ஆம் அதிகாரம் 19वां अध्याय முதல் 10 வசனங்கள். पहले 10 वचन சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். வசனத்திற்காக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த சகேயுவின் சம்பவம் அனைவரும் அறிந்த ஒன்று. जक्कई की इस घटना को हम सभी जानते हैं। எரிகோ பட்டணத்திலே இவர் வாழ்ந்து வந்தார். यरीहो के एक प्रदेश में यह जीवन यापन करता रहा। வரி வசூலிக்கின்ற ஆயக்காரர்களுடைய தலைவனாக பணிபுரிந்து வந்தார். यह चुंगी लेने वालों का एक सरदार था। இவருக்கு ஒரு நல்ல வீடும் இருந்தது. इसका एक अच्छा घर भी था। இவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லாதவர் போல அவர் காணப்படுகிறார். इसके जीवन में यह एक शांति रहित था। பணம், धन, வேலை, काम, வீடு और घर, இவைகளெல்லாம் இருந்தும் கூட यह सब होने के बावजूद भी உள்ளத்தில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருந்தார். उसका हृदय किसी बात को खोज रहा था। அவிதமா இருக்கும் பொழுது இயேசுவை பற்றி கேள்விப்பட்டார். ऐसी स्थिति में उसने यीशु के बारे में सुना। இயேசு நல்லவர், यीशु अच्छा है। இயேசுடைய வார்த்தை இனிமையும் ஆறுதலுமாக இருக்கின்றது. यीशु के वचन जो है मधुर है और शांति देते हैं। நம்முடைய மத பிரசங்கிமாரை போல அல்லாமல் அவருடைய பேச்சிலே ஜீவன் இருக்கிறது. जैसे नेता लोग बात करते हैं वैसे नहीं, उसकी बातों में जीवन है। அவர் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தன்மை படைத்தவர். उसका स्वभाव सभी से प्रेम रखने वाला है। இப்படியெல்லாம் இயேசுவை பற்றி நற்செய்தி கேள்விப்பட்டார். इस तरह से उसने प्रभु यीशु मसीह के बारे में सुसमाचार को सुना। அப்படி இருக்கின்ற காலத்திலே ऐसी स्थिति में ஒரு நாள் एक दिन
இந்த இயேசு எரிகோ பட்டணத்துக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்டார். जो ये यीशु है वो यरीहो नगर में आता है ऐसा उसने सुना. சகேயுவுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை வந்து விட்டது. जो ये जक्कई था उसको एक बड़ी आशा चाहत आ गई. இயேசுவை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். ये यीशु के बारे में मैंने बहुत सुना है. எங்க பட்டணத்துக்கே அவர் வருகிறாராமே. ओ ये मेरे ही नगर में आ रहा है. இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் நான் கட்டாயம் அவரை பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ओ मैं निश्चित रूप से यह मौका नहीं गवाऊंगा, मैं उससे जाकर देखूंगा. ஆனால் அவர் நினைத்தார் நான் போய் இயேசு பக்கத்துல போனேன்னா மக்கள் என்ன நினைப்பார்கள். लेकिन उसने सोचा यदि मैं प्रभु यीशु मसीह के पास जाऊं तो लोग क्या सोचेंगे. நான் இஸ்ரவேலை ஆளுகை செய்கின்ற அந்நியர்களாகிய ரோமர்களுக்கு என்று இஸ்ரவேலரிடத்திலிருந்து வரி விரித்து கொடுக்கக்கூடிய வேலை செய்கிறவன். मैं इस्राएलियों की ओर से रोमर के बीच में रहते हुए चुंगी लेने वाला का एक काम कर रहा हूँ. அதனால இந்த இஸ்ரவேலர்களுக்கு இந்த பணி செய்கிற ஆட்களே பிடிக்காது. इसलिए जो ये इस्राएली लोगों को ये जो चुंगी लेने का काम करते हैं वो लोग नहीं भाते थे. அப்படி மனுஷர் மத்தியிலே வெறுப்பை சம்பாதிச்சிருக்கிறேன். यह लोगों के प्रति लोगों से इसने बुराइयों को हासिल किया. இரண்டாவது இவருடைய பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் அவ்வளவு நேர்மையாக இருந்தது அல்ல. जो धन संपत्ति लेने की इसमें उसका जो स्वभाव था वो ठीक नहीं था. இப்படி அவர் சமுதாயத்துல பாவி என்கிற ஒரு பட்டம் தான் சூட்டப்பட்டவர். और समाज में उसको एक पापी का नाम दिया गया. அப்ப எப்படி இயேசு பக்கத்துல போக முடியும். तो ऐसी स्थिति में वो कैसे प्रभु यीशु मसीह के पास आ सकता है. எப்படி இயேசுவின் கூட்டத்தோடு நான் நிக்க முடியும். कैसे वो यीशु की भीड़ में खड़ा हो सकता है. அப்படியே நான் போனாலும் यदि मैं ऐसी स्थिति में जाऊं तो நான் வேற ஆள் கொஞ்சம் குள்ளமா இருக்கிறேன். मैं एक नाटा व्यक्ति हूँ. எப்படிதான் இயேசுவை பார்க்க முடியுமோ தெரியலையே. मैं कैसे यीशु मसीह को देखूंगा. அதனால ஒரு திட்டம் வகுத்தார். इसलिए उसने एक योजना को बनाया. நான் இயேசுவை பார்க்கணும், ஆனா யாரும் என்னை பார்த்துட கூடாது. लेकिन उसने योजना बनाई कि मैं यीशु मसीह को देख सकता हूँ लेकिन कोई भी मुझे नहीं देखना चाहिए. ஒளித்திருந்து இயேசுவை பார்க்க திட்டம் வகுத்தார். उसने यहाँ योजना बनाई कि मैं छिपकर यीशु को देखूंगा. அந்த திட்டத்தின்படி இயேசு போகிற வழியிலே ஒரு அத்திமரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டார். उस योजना के तहत एक गूलर के पेड़ पर वह चढ़ गया. இயேசுவை அவளோடு பார்த்து கொண்டிருந்தார். यीशु को बड़ी चाहत के साथ देखने लगा. இயேசு வழியாய் நடந்து வந்தார். यीशु उस मार्ग से होकर गुजरने लगा. சகேயு கூர்மையா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். यीशु जक्कई उसे ध्यान से देखने लगा. எவ்வளவு அன்பான முகம். क्या ही प्रेम पूर्ण भाव है. இயேசுவின் முகத்தில் எவ்வளவு சமாதானம். यीशु के मुख पर कितनी शांति है. எவ்வளவு சந்தோஷம். कितना आनंद है. ஒரு களங்கமில்லாத முகம். किसी प्रकार का कोई दुखित मन नहीं. தேவ பிரசன்னம் அந்த முகத்தில் இருக்கிறது. परमेश्वर की उपस्थिति उसके जीवन में है. பார்த்துட்டே இருக்கும் பொழுது वो ऐसा देख ही रहा था. இயேசு திடீரென்று நின்றார். यीशु अचानक उस स्थान पर रुक गया. அண்ணாந்து பார்த்தார். उसने गर्दन उठाकर देखी. சகைவே என்று பெயர் சொல்லி அழைத்தார். उसने जक्कई करके नाम लेकर बुलाया. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், நீ சீக்கிரமாய் கீழே இறங்கி வா என்று சொன்னார். उसने कहा कि क्योंकि मुझे आज तेरे घर में रहना चाहता हूँ, झट नीचे उतरा. அதிர்ச்சியும் ஆச்சரியம் அடைந்து போனார் वो சகை. बहुत ही आश्चर्यचकित हो गया. ஆனால் அதை விரும்பினபடியினாலே, लेकिन जैसा उसने चाहा था, எதிர்பாராத வாய்ப்பு வந்தபடியினாலே, जैसा उसके दिमाग में भी नहीं आया, उसी स्थिति में आने पर சற்றும் தயங்காமல் உடனே கீழே இறங்கினார். किसी प्रकार की कोई डर के बगैर वो नीचे उतर आया. இயேசுவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார். वह यीशु को अपने घर लेकर आ गया. இயேசு பக்கத்துல வந்த உடனே ஏதோ ஒரு மாற்றம் சகைவுக்குள் நிகழ்வதை உணர்ந்தார். और जैसे ही यीशु उसके पास आए और यीशु जक्कई के जीवन में एक परिवर्तन को उसने महसूस किया. நான் செய்கிறதெல்லாம் சரியில்லை என்ற ஒரு உணர்வு அவருக்குள் வந்தது. उसके अंदर यह एहसास आया कि जो भी मैं करता हूँ वो सही नहीं है. இந்த பணத்துக்காக நான் வாழ்ந்து எவ்வளவு மோசமா நான் இருக்கிறேன். इस धन के लिए मैं जीवन यापन करके कितना ही बिगड़ गया हूँ. ஆனா இந்த இயேசுவை கண்ட பிறகு எனக்கு பணமெல்லாம் ஒன்றுமில்லைன்னு தோன்றுகிறது. लेकिन ये यीशु को देखने के बाद यह धन कुछ नहीं है ऐसा मैं महसूस कर रहा हूँ. இயேசு எனக்கு கிடைச்சா போதும். यह यीशु मुझे मिल जाए तो बहुत है. உலகமே எனக்கு வேண்டாம். ये संसार नहीं चाहिए. தீர்மானித்து விட்டார். उसने निर्णय ले लिया. இயேசுவை பார்த்து சொன்னார், उसने यीशु को देखकर कहा, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்க போறேன். मेरी संपत्ति से आधा मैं भाग कंगालों को देता हूँ. யாரிடத்திலிருந்தாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையா திரும்ப கொடுக்க போகிறேன். और यदि किसी से मैंने कुछ अन्याय से ले लिया तो उसे चौगुना लुटाना चाहता हूँ. சொல்லும் பொழுது அவர்கள் வீட்டை வந்து சேர்ந்தார்கள். ऐसा कहते हुए वो जक्कई के घर पर आकर पहुंचे. இயேசு சொன்னார், यीशु ने कहा, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. आज इस घर में उद्धार आया है.
ஹல்லேலூயா. हालेलुया। இதுதான் சகைவுக்கு நடந்த சம்பவம். यही है जक्कई के जीवन में चलने वाली एक घटना। இதிலே நம்முடைய தியானத்துக்காக 3 காரியங்களை முன்வைக்க விரும்புகின்றேன். हमारे ध्यान के लिए 3 कार्यों को मैं रखना चाहता हूँ। சகைவனுடைய சரித்திரம் நமக்கு படித்து தருகிற முதல் பாடம், जो जक्कई के विषय की इतिहास है वो हमें यह सिखाना चाहता है, தேடுங்கள் கண்டடைவீர்கள். ढूंढो तो पाओगे, தேடுங்கள் கண்டடைவீர்கள். ढूंढो तो पाओगे। இன்றைக்கு நாம் எல்லாரும் சகைவை போல தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். आज हम सभी जक्कई की समान ढूंढने वाले बन जाएं। சகைவு ஏன் தேடினான்? जक्कई क्यों ढूंढने लगा? வேலை இருக்கிறது, उसके पास अच्छी नौकरी है, வீடு இருக்கிறது, பணம் இருக்கிறது, घर और धन भी है, உலக பிரகாரமாய் சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்கிறது. वो संसार में जो कहना चाहते हैं वो सब कुछ उसके पास है। ஆனாலும் ஏன் தேடினார்? लेकिन क्यों उसने यीशु को ढूंढा? திருப்தி இல்லை, उसके अंदर कोई संतुष्टि नहीं थी, நிம்மதி இல்லை, कोई शांति नहीं थी சமாதானம் இல்லை, और कोई आनंद भी नहीं था, வாழ்க்கையில் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை, किसी प्रकार का आनंद भी नहीं था, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, उसके भविष्य के प्रति उसे कोई आशा नहीं थी। இதெல்லாம் சேர்ந்து ஒருவித வெறுமையை உள்ளத்துக்குள் உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ये सभी मिलकर उसके अंदर एक खालीपन को उत्पन्न करती है, ஒருவித கைவிடப்பட்ட நிலைமையை, எண்ணத்தை உள்ளத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. और मुझे सभी ने त्याग दिया ऐसा स्थिति को महसूस करने लगा। இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் இதை கவனிக்க வேண்டும். आज हम सभी अपने जीवन में यह ध्यान देना चाहिए। உலக பிரகாரமாக கண்ணால் காண்கிற சில நன்மைகள் என் வாழ்வில் இருக்கிறது. और संसार में मैं जैसा देखता हूँ कुछ भलाई मेरे जीवन में हैगी, ஆனால் என் உள்ளத்தில் சமாதானம் இல்லையே. लेकिन मेरे जीवन में शांति नहीं है। என் உள்ளத்துல எது இருந்தாலும் ஒரு திருப்தி என்பது வரவில்லையே. सब कुछ रहने पर भी मेरे हृदय में एक संतुष्टि नहीं है। என் உள்ளத்திலே எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லையே. मेरे हृदय में भविष्य के प्रति कोई आशा नहीं है। ஆகவேதான் ஒருவித வெறுமையின் எண்ணம் அடிக்கடி தலை தூக்குகிறது. इसलिए मेरे जीवन में जो खालीपन का भाव बार बार उठकर खड़ा हो जाता है। ஏதேதோ காரியங்கள் நடக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது, कुछ एक कार्य करने पर वह खुश होता है, அடுத்த நிமிஷம் பழையபடி இந்த வெறுப்பு தலையை தூக்குகிறது. लेकिन अगले ही क्षण यही खालीपन उसके जीवन में फिर से उभर आता है। அப்ப உள்ளத்தின் ஆழத்திலே ஒருவித வெறுப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. ऐसी स्थिति में हम देखते हैं कि उसके जीवन में एक खालीपन था, ஒரு வெறுமை எண்ணம், या एक खालीपन की भावना है। எனக்கு ஏதோ ஒன்று இல்லை, ओ मेरे पास कुछ एक नहीं है, ஆனா என்னன்னு தெரிய மாட்டேங்கி. लेकिन वो क्या खालीपन है मुझे नहीं मालूम। இப்படித்தான் अनेक மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ऐसी स्थिति में बहुत से लोग जीवन यापन कर रहे हैं। இந்த சகைவு அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். जक्कई की स्थिति भी ऐसी ही थी। ஆனால் இயேசுவை பற்றி அவர் கேள்விப்பட்ட பொழுது, लेकिन जैसे ही उसने यीशु के बारे में सुना, அவர் முடிவு கட்டிவிட்டார். उसने यह निर्णय ले लिया, என்னுடைய உள்ளத்தின் ஆழம் தேடிக்கொண்டிருந்த நபர் இவர்தான். उसने यह जान लिया कि मेरा हृदय जिसको खोज रहा था वो यही व्यक्ति है। அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்த வெறுமை இவரால் தீர்க்கப்பட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை சகைவுக்கு வந்து விட்டது. उसके अंदर ये आशा आ गई कि जो उसके हृदय में खालीपन है वो यीशु के द्वारा ही पूरी होगी। இப்படி வாழ்வில் வந்த வெறுமையை போக்குவதற்காக यही जीवन में आई हुई उस खालीपन को दूर करने के लिए பலர் பல முயற்சிகள் எடுப்பதுண்டு. उसने बहुत सी प्रयासों को किया। நண்பர்களிடத்திலே அதை தேடுகிறார்கள், वो अपने मित्रों के पास गया, கிடைக்கிறது இல்லை. नहीं मिला। நண்பர்களால் புதிய பிரச்சனைகள் வருகின்றது. लेकिन जो ये मित्रों से थी वो नई समस्याएं आई थी। சிலர் பணம் பணம் என்று அதிலே தேடுகிறார்கள். कुछ ऐसे मित्र थे जो धन 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 ही ढूंढते थे। ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றிலே அந்த நிம்மதியை தேடுகின்றார்கள். हर एक स्थिति में एक शांति को ढूंढ रहे हैं। சிலர் கல்யாணத்திலே அதை தேடுகிறார்கள். कुछ एक ऐसे जो विवाह के बारे में सोचते हैं, அதிலே அது கிடைக்காத உடனே துணிந்து விவாகரத்துகளுக்கும் கூட போகின்றார்கள். यदि उनको शादी विवाह में यदि कोई तृप्ति नहीं होती तो वो उसको तलाक दे देते हैं। சமாரியா ஸ்திரீ அப்படிப்பட்டவள். एक सामरी स्थिति भी ऐसी ही थी। அவள் குடும்பத்திலே அந்த கல்யாண உறவிலே அதை தேடினாள். उसने विवाह के जीवन में एक व्यक्ति को ढूंढा, அவளுக்கு அது கிடைக்கவில்லை. उसको नहीं मिला। அப்ப திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணினாள். उसने बार बार फिर से विवाह किया, ஆனாலும் அவள் தேடினது அவளுக்கு கிடைக்கவில்லை. लेकिन वो जो ढूंढना चाह रही थी उसको नहीं मिला। இயேசுவை பார்த்த வேளையிலே उसने जब यीशु को देखा, அவள் வாழ்வெல்லாம் அந்த நிறைவை கண்டடைந்தாள். उसने अपने जीवन में उस भरपूरी को पाया। அல்லேலூயா. हालेलुया। சிலர் மதத்தில் தேடுவார்கள். कुछ एक धर्म में ढूंढते हैं, ஏன்னா எனக்கு இந்த நிம்மதி இந்த மதத்தினால கிடைக்கும்.
और इस धर्म में यदि जाऊंगा तो मुझे शांति मिलेगी। அந்த மதத்தினுடைய எல்லா காரியமும் செய்வார்கள். उस धर्म की जो भी रीति रिवाज है वो सब करते हैं। அந்த மதத்தினுடைய புனித நூல்களை படிப்பார்கள். जो भी उसकी धर्म ग्रंथ है उन सभी को वो पढ़ते हैं। அந்த மதம் சொல்லுகின்ற கர்ம கிரியைகள் எல்லாம் செய்து பார்ப்பார்கள். जो धर्म कहता है जो भी क्रियाएं करने के लिए कहता है वो सभी करते थे। ஆனாலும் கிடைக்கவில்லை. लेकिन नहीं मिला। சவுல் அப்படித்தான் வாழ்ந்தார். शाऊल का जीवन भी इसी तरह था। பவுல் என்கிற சவுல் पाउल नामक साउल யூத மார்க்கத்தில் எல்லாம் கிடைக்கும் என்று நம்பி இருந்தார். उसने यह सोचा कि यहूदियों के मार्ग पर यदि चलूं तो मुझे सब मिलेगा। யூத மார்க்கத்தில் ரொம்ப ஆழமாய் கடந்து சென்றார். यदि यहूदियों के पथ में वो गहराई से चला गया, அந்த மார்க்க வெறி அவரை கொலைகாரனாய் மாற்றினது. उस धर्म का पथ उसे एक हत्यारे के रूप में बदल दिया। ஆனால் ஒரு நாள் இயேசுவை சந்தித்தார். लेकिन एक दिन उन्हें यीशु को देखा। அன்றுதான் அவருடைய தேடுகைக்கு கரெக்டான பலன் கிடைத்தது. उस दिन उसे जिसको ढूंढ रहा था उसका उत्तर उसे मिला। அல்லேலூயா. हालेलुया। கொர்நேலியு தேடிக் கொண்டிருந்தார். कुरनेलियो भी ढूंढ रहा था। அவருக்கு எப்படி அதை அடைய வேண்டும் என்று தெரியவில்லை. वो कैसे इसको हासिल करे उसको नहीं मालूम था। யார் யாரோ சொல்றதெல்லாம் அவர் கேட்டு और जब किसी लोगों ने कहा उनको सुनकर டெய்லி ஜெபம் பண்ணா நிம்மதி கிடைக்கும். और रोज यदि मैं प्रार्थना करूं तो शांति मिलेगी। நல்ல தான தர்மம் செஞ்சா எல்லாம் நல்லது நடக்கும். और अच्छी तरह से दान और धर्म करूंगा तो मुझे मिलेगा। அதிலே தன்னை முழுமையாய் ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார். इस तरह से वो अपने जीवन को पूरी तरह से उसमें उसने डुबोया। ஆனாலும் அவர் தேடுகிற ஒரு நிம்மதி அங்கே காண கிடைக்கவில்லை. लेकिन वो जिस शांति को ढूंढ रहा था उस कार्य में उसे नहीं मिली। அப்படி இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் தூதனை அனுப்பி ஊழியக்காரனுக்கு நேராய் அவரை வழிநடத்தினார். ऐसी स्थिति में परमेश्वर ने अपने दूतों को एक सेवक के पास भेजकर उसका मार्गदर्शन किया। தேவ ஊழியராகிய பேதுரு இயேசுவை பற்றின நற்செய்தியை சுவிசேஷத்தை அழகாய் சொல்லிக் கொடுத்தார். परमेश्वर का एक संत पतरस उसको इस वचन को पाठ कर उसको इस परमेश्वर की ओर लेकर आने में उसकी अच्छी अगुवाई की। அன்றைக்கு கொர்நேலியு தேடினதை கண்டடைந்தார். उस दिन जो कुरनेलियो ढूंढ रहा था उसने प्राप्त किया। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेகர் விதமாய் தான் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். आज बहुत से लोग यही ढूंढ रहे हैं। என்னுடைய வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, मेरी बातों को सुन रहे हैं भाई और बहन, நீங்கள் இன்றைக்கும் அப்படி தேடி தேடி தேடிக்கொண்டே இருக்கிறீர்களா? क्या आज तक भी आप उसको ढूंढते आ रहे हो? நீங்கள் உலகத்தில் எங்கு தேடினாலும் அந்த நிம்மதி கிடைக்க போகிறது இல்லை. संसार में आप कहीं भी ढूंढोगे आपको वह शांति नहीं मिलेगी। அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெறுமை மாற போகிறதே இல்லை. आपके हृदय में जो खालीपन है वो नहीं बदलेगा। இயேசு ஒருவர் மட்டுமே அந்த வெறுமையை நிறைவு செய்யக்கூடியவர். केवल यीशु ही उस खालीपन को दूर करने की सामर्थ रखता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த இயேசுவை நீங்கள் தேட வேண்டும். इस यीशु को आपको ढूंढना चाहिए। இயேசுவை தேடினால் கட்டாயம் நீங்கள் தேடுகிற அந்த நிம்மதி கிடைக்கும். यदि आप यीशु को ढूंढेंगे तो आपको निश्चित रूप से आप जो ढूंढ रहे हैं वो शांति आपको मिलेगी। அல்லேலூயா. हालेलुया। இங்கே சகையு அவரை தேடும் அந்த கட்டத்தில் ஒரு சுய முயற்சியை மேற்கொள்வதை பார்க்கின்றோம். यहाँ पर हम देखते हैं कि जक्कई ने उससे जो कोशिश हो सकती कि यीशु को कैसे ढूंढे उसने की। ஆனால் அந்த சுய முயற்சிக்கு மேலாக தேவனே அவருக்கு வந்து ஒரு வாசலை திறந்து கொடுத்ததையும் நாம் பார்க்கின்றோம். लेकिन उसकी कोशिश होते हुए भी परमेश्वर ही उसके बीच में आ गया, हम ऐसा देखते हैं। ஒருவன் செய்கின்ற அவனுடைய முயற்சியினால் அவனுடைய கிரியையினால் இயேசுவை கண்டடைய முடியாது. कोई भी व्यक्ति अपनी कोशिशों से परमेश्वर को नहीं देख सकता। ஆனால் அவனுடைய அந்த கிரியையின் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வாஞ்சை அன்றைக்கு தேவன் பார்த்தார். लेकिन वहां पर हम देखते हैं कि उसके हृदय की भावनाओं को परमेश्वर ने देखा। அவர் அவனை தேடி வந்தார். वहां यीशु उसको ढूंढने आया। அவரே அழைப்பை கொடுத்தார். उसने ही उसे बुलाया। அதனால் அவன் அதை பெற்றுக்கொள்ள முடிந்தது. इसलिए वह उसको प्राप्त कर सका। நாம் இதை பெற்றுக்கொள்வதில் தேவனுடைய செயல் முக்கியமானது என்பதை உணர வேண்டும். हम यह प्राप्त करने की जो योजना है वो परमेश्वर की एक सहायता है, हम इसको अच्छी तरह जान ले। நம்முடைய முயற்சிகளினாலே அதை அடைய முடியாது. हमारी कोशिश से रखकर हम उसे नहीं प्राप्त कर நாம் सकते। இதயபூர்வமாய் தேட வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். हम हृदय से उसे खोजें, यह परमेश्वर चाहता है। தேடுகிற உள்ளத்தை தேவன் அறிகிறார். जो ढूंढता है परमेश्वर उसे खोजता है। அவருடைய உள்ளம் அந்த உள்ளத்துக்கு நேர் இழுக்கப்படுகிறது. जो उस ऐसे व्यक्ति का हृदय परमेश्वर की ओर खींचा चला आता है। உண்மையாய் தேடுகிறவர்கள் தேவனை இழுத்துக் கொள்வார்கள். जो सच्ची में परमेश्वर को ढूंढते हैं वो परमेश्वर को अपनी ओर खींच लेंगे। அல்லேலூயா. हालेलुया। நீங்கள் இன்றைக்கு உண்மையாய் இயேசுவை தேடுங்கள். आज
आज के दिन आप परमेश्वर को सच्चाई से खोजिए। தேடுகிறவர்கள் கண்டடைய முடியும். जो ढूंढता है वो प्राप्त कर लेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பானவர்களே, எத்தனையோ பேர் இயேசுவோடு கூட அன்றைக்கும் இருந்தார்கள். हे प्रियो, हम जानते हैं कि उन दिनों यीशु के साथ कितने ही लोग थे। ஆனால் அன்றைக்கு ஒரு சகையனுடைய உள்ளம் தான் தேடுகிற உள்ளமாக இருந்தது. लेकिन वह एक व्यक्ति का हृदय, जक्कई का हृदय ही उसे खोज रहा था। இந்த தேடுகிற உள்ளம் இயேசு அப்படியே இழுத்துருச்சு. जो ढूंढ रहा वह हृदय यीशु को अपनी ओर खींच लाया। அது அவனை தாண்டி இயேசுவால போக முடியவில்லை. यीशु को उस स्थान से आगे गुजरते नहीं बना। அந்த தேடுகிற உள்ளம் வீடு வரைக்கும் இழுத்து சென்று விட்டது பாருங்க. और उसका जो ढूंढने वाले हृदय को देखने के लिए उस घर की ओर यीशु बढ़ गया। இயேசு அன்றைக்கு என்ன பிளானோடு எரிகோவுக்குள்ள வந்தாரோ நமக்கு தெரியல. यीशु उस एरियो में किस योजना से आया होगा हमें नहीं मालूम। யாருடைய வீட்டில தங்க வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ நமக்கு தெரியவில்லை. वो किसके घर में ठहरना चाहता ये भी हमें नहीं मालूम। எல்லா பிளானும் மாறிவிட்டது. सभी उसकी योजना बदल गई। ஒரு தேடுகிற உள்ளம். एक ढूंढने वाला हृदय। அல்லேலூயா. हालेलुया। தேடுகிற உள்ளம் தேவனை தன்பால் இழுத்துக் கொள்ளுகிறது. जो ये ढूंढने वाला हृदय है वो परमेश्वर की अपनी ओर खींच लेता है। இன்றைக்கு விசுவாசிகளா இருக்கிற தேவ மக்களே, आज जो आप विश्वासी है परमेश्वर के बच्चों, நாமும் ஒரு நாள் தேடினோம், கண்டடைந்தோம். हमने भी एक दिन ढूंढा था और प्राप्त किया। ஆனால் இன்றைக்கும் தொடர்ந்து தேடுகிறவர்களாகவே இருக்க வேண்டும். लेकिन आज दिन तक के हम वो ढूंढते वाले रहने वाली प्रवृत्ति बनी रहना चाहिए। நமக்கு அனுதினமும் இந்த இயேசு வேண்டும். हमें हर एक दिन यह यीशु चाहिए। டெய்லி தேட வேண்டும். उसे प्रतिदिन ढूंढना चाहिए। இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். आज इस सभा में कितने लोग आए हैं? ஆனால் யார் இயேசுவை பெற்றுக்கொள்வீர்கள் தெரியுமா? लेकिन कौन इस यीशु को प्राप्त कर लेंगे, क्या आपको मालूम है? தேடுகிற உள்ளத்தோடு வந்தவர்கள் மட்டுமே. जो ये ढूंढने वाला हृदय ही। அல்லேலூயா. हालेलुया। இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள். इतनी भीड़ इधर आई है। எத்தனை பேர் உண்மையா ஒரு தேட்டத்தோடு வந்திருக்கீங்களோ, कितने लोग एक सच्चे हृदय को लेकर आए हैं? அந்த உள்ளம் அங்கிருந்து இழுத்துக்கொண்டே இருக்கிறது. वह परमेश्वर को अपनी ओर खींचते रहने वाला हृदय है। தேவ பிரசன்னத்தை இழுத்துக்கொண்டு இருக்கிறது. वो अपने और परमेश्वर की उपस्थिति को खींच रहा है। தேவ வார்த்தைகளை இழுத்துக்கொண்டு இருக்கிறது. परमेश्वर के वचन को अपनी ओर खींच रहा है। தேவனுடைய நன்மைகளை இழுத்துக்கொண்டு இருக்கிறது. परमेश्वर की भलाई को अपनी ओर खींच रहा है। தேடுகிறவர்கள் கண்டடைவீர்கள். वो जो ढूंढ रहा है वो प्राप्त कर लेगा। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 7:7 சொல்லுகிறது, मत्ती रचित सुसमाचार उसका 7 और 7 कहता है, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். ढूंढो तो तुम्हें मिल जाएगा। இயேசு சொன்னார், यीशु ने कहा, தேடுகிறவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். जो ढूंढता है उसे निश्चित रूप से मिलता है। இன்றைக்கு அந்த தேடுகிற உள்ளம் நமக்கு வேண்டும். आज हमें एक ढूंढने वाला हृदय चाहिए। தாவீது சாலமோனுக்கு சொல்லும் பொழுது, दाऊद ने अपने बेटे सुलेमान से कहा, 1 நாளாகமம் 28:9 சொல்லுகிறார், पहला इतिहास उसका 28वां और 8 में वो कहता है, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், जब तू उसे ढूंढेगा तो वह तुझे मिल जाएगा, நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். और यदि तू उसे भूल जाए तो तुझे हमेशा के लिए हाथ छोड़ देगा। ஒரு தகப்பன் எச்சரிப்பாய் தன் மகனுக்கு சொல்லுகின்ற காரியம், एक पिता अपने बेटे को चेतावनी देते हैं। மகனே ஐஸ்வர்யத்தை தேடு என்று சொல்லவில்லை, उसने यह नहीं कहा कि हे बेटा तू धन संपत्ति को खोज। உலக பொருள்களை தேடு என்று சொல்லவில்லை, उसने यह नहीं कहा कि तू संसार की वस्तुओं को खोज। சொல்லுகிறார், மகனே நீ தேவனை தேடு. वो कहता है बेटा तू परमेश्वर को खोज। நீ தேவனை தேடினால் கண்டடைவாய். तो यदि परमेश्वर को खोजेगा तो तू उसे प्राप्त कर लेगा। அவர் உனக்கு தென்படுவார். वह तुझे दिखाई देगा। தேடாதவருடைய கண்ணுக்கு தென்பட மாட்டார். जो ढूंढती आंखें नहीं है उसे वह नहीं प्राप्त करेगा। தேடுகிற உள்ளம் இருந்தால் உங்கள் கண்களுக்கு இயேசு தென்படுவார். यदि तेरा हृदय ढूंढने वाला है तो वह तुझे दिखाई देगा। அல்லேலூயா. हालेलुया। நான் இயேசுவை காணவில்லையே என்று சொல்லுகிறவர்கள், तो मैंने यीशु को नहीं देखा ऐसा खोजने वाले, இன்றைக்கு உள்ளத்திலே அந்த தேடுதல் வரட்டும். आज आपके हृदय में वो भावना जागृत होने पाए। தேடினால் இயேசு உங்களுக்கு தென்படுவார். यदि आप ढूंढ रहे हैं तो परमेश्वर आपको जरूर प्राप्त होंगे। அல்லேலூயா. हालेलुया।
உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களில் இயேசுவை தேடுகிறீர்கள். आप अपने जीवन में बहुत से कार्यों में आप यीशु को ढूंढ रहे हो. தேவைகளுக்காக இயேசுவை தேடுகிறோம். आप अपनी जरूरतों के लिए उसे ढूंढ रहे हैं. பல நன்மைகள் நடக்கும்படி இயேசுவை தேடுகிறோம். बहुत सी भलाई आपको मिले इसलिए आप यीशु को ढूंढ रहे हो. பிரச்சனை வந்தால் இயேசுவை தேடுகிறோம். जब आपके जीवन में समस्याएं आती हैं तब आप यीशु को ढूंढते हैं. இந்த தேடுதல்களில் கூட इस ढूंढने वाली की स्थिति में உண்மையாய் தேட வேண்டும். सच्चाई से ढूंढना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. தேடினால் தென்படுவார். और जब आप ढूंढेंगे तो आपको प्राप्त होगा. ஆகவே நீங்கள் இயேசுவை தேடுகிற அந்த தேட்டத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். जो आप यीशु को ढूंढ रहे हैं उस ढूंढने वाली गति बढ़ने पाए. எப்படி இயேசுவை தேடுவது? कैसे यीशु को ढूंढना चाहिए? முக்கியமாக ஜெபத்தினால் இயேசுவை தேடுகிறோம். विशेष रूप से प्रार्थना में हम यीशु को ढूंढते हैं. ஜெபத்திலே நாம் செய்கிறதே அவரை தேடுகிற ஒரு வேலைதான். जो प्रार्थना में हम करते हैं वो प्रभु को ढूंढने का काम ही है. நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவனுடைய பாதத்தில் போய் இயேசுவை நாம் தேடுகிறோம். हम अपने जीवन की हर एक परिस्थिति में यीशु के पास कहकर हम यीशु को ढूंढते हैं. இந்த காரியத்தில் இயேசு வர வேண்டும். इस कार्य में यीशु आना चाहिए. என்னுடைய இந்த சூழ்நிலையில் இயேசு எனக்கு வேண்டும். इस परिस्थिति में यीशु मुझे चाहिए. அப்படி தேடுங்கள். इस तरह से ढूंढिए. உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? आप अपनी समस्या में किसको ढूंढते हैं? மனிதர்களை தேடுகிறோமா? क्या आप मनुष्य को ढूंढते हैं? பணத்தை தேடுகிறோமா? क्या धन को ढूंढते हैं? வேறு பல காரியங்களை தேடுகிறோமா? क्या और किसी कार्य को आप ढूंढ रहे हैं? உங்கள் பிரச்சனைகள் அனைத்துக்கும் இயேசுவை தேடுங்கள். आपकी जो भी समस्या है उसमें यीशु को ढूंढिए. உங்கள் தேவைகளுக்கு யாரை தேடுகிறீர்கள்? आप अपनी जरूरतों के लिए किसको ढूंढ रहे हैं? அப்பா அம்மாவை தேடுகிறீர்களா? क्या अपने माता पिता को ढूंढ रहे हैं? தரக்கூடிய சில கரங்களை தேடுகிறீர்களா? क्या जो दे सकते हैं उन हाथों की ओर ढूंढ रहे हैं? நாம் இன்றைக்கு அதை தேவனிடத்தில் தேடுவோம். आज हम परमेश्वर की ओर उसको खोजें. இப்படி எல்லாவற்றுக்கும் நம்முடைய தேட்டம் இயேசுவாக மாறட்டும். इसलिए इस तरह से सभी परिस्थितियों में जो हमारा ढूंढने का स्थान है वो यीशु बदलने पाए. மரியாளும் மார்த்தாளும் சொன்னார்கள், मरियम और मार्था ने कहा, நீர் இங்கே இருந்திருந்தீர் என்றால் இது நடந்திருக்காது. मार्था ने कहा कि यदि तू इस स्थान में रहता तो यह घटना नहीं घटती. நீர் இங்கே இருந்திருந்தீரானால், यदि तू इस स्थान में होता. அவருடைய உள்ளம் அவருடைய வேதனை நடுவிலே இயேசுவை தேடுகிறது. वो उस संकट भरी परिस्थिति में उसका हृदय यीशु को ढूंढ रहा था. இயேசு எங்களோடு இல்லாமல் போய்விட்டாரே. ओ यीशु इस स्थान में नहीं रहा. அந்த உள்ளத்தின் தேட்டம் தான் இயேசுவை இழுத்து கொண்டு வந்தது. उस हृदय की ढूंढने की उस प्रवृत्ति को यीशु को उसके पास लेकर आ गई. லாசரு செத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. जो लाजर मरकर 4 दिन हो गए थे. ஆனாலும் இந்த தேடுகிற உள்ளம் இழுத்து கொண்டு வந்து விட்டது இயேசுவை. लेकिन इसका जो ढूंढने वाला हृदय था उस यीशु को वहां पर लेकर आ गया. அங்கே அற்புதம் நடந்தது. वहां पर चमत्कार हुआ. இழந்து போன லாசருவை மறுபடியும் பெற்றுக்கொண்டார்கள். वो जो लाजर को उसने खो दिया था उसे फिर से प्राप्त किया. இயேசுவை தேடுங்கள். यीशु को ढूंढिए. இயேசுவிடம் தேடுங்கள். यीशु के पास आकर ढूंढिए. இப்படி நம்முடைய உள்ளத்தை முழுவதும் பழக்குவிக்க வேண்டும். इस तरह से हम अपने हृदय को तैयार रखें. என் ஆத்துமாவே, हे मेरे मन, நீ யாரை தேடுகிறாய்? तू किसको ढूंढ रहा है? தேவனை நோக்கி அமர்ந்திரு तू परमेश्वर की ओर देख और धीरज से बने रहे. என்று நம்முடைய ஆத்துமாவுக்கு அடிக்கடி நாம் சொல்ல வேண்டும். यह हमारे मन को हम बार बार बोलना चाहिए. என் மனமே, हे मेरे मन, என் சிந்தனையே, हे मेरे विचार, யாரை தேடுகிறாய்? तू किसको ढूंढ रहा है? இயேசுவை நோக்கி காத்திரு. तू यीशु को ढूंढ और बात ढोते रहे. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அங்கேதான் வெற்றி இருக்கிறது वहीं அன்பானவர்களே. में हमारी सफलता है. இதிலே வருகிற திசை திருப்புதல்கள் தான் நமக்கு நிறைய கஷ்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. इन परिस्थितियों में यदि हम मार्ग से भटक जाएं तो ये बहुत समस्या का कारण है. உறுதி உள்ள உள்ளத்தோடு இயேசுவை தேடுவோம். हम हियाव के हृदय से यीशु को ढूंढे. அதுதான் விசுவாச வாழ்க்கை என்று சொல்லுவது. वही विश्वास का जीवन ऐसा कहा जाता है. என்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்காக நான் இயேசுவை தேடுகிறேன். ओ मैं हर एक कार्य के लिए यीशु को ढूंढता हूँ. இந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கே குறைகள் இருக்கின்றதோ इस विषय में हमारे जीवन में जहाँ कहीं भी घटी है அவைகளை இன்றைக்கு உணர்ந்து சரி செய்வோம். आज हम सभी को एहसास में लेकर आए और उसको सही करें. அடுத்தடுத்த சூழ்நிலைகள் வரும் பொழுது இயேசுவை தேடுங்கள். हर एक परिस्थितियों में आप यीशु को ढूंढिए. நீங்கள் தேடினால் நிச்சயமாய் கிடைக்கும். आप यदि ढूंढेंगे तो निश्चित रूप से आपको मिलेगा. ஜெபத்திலே இயேசுவை உறுதியாய் தேடுங்கள். प्रार्थना में आप निश्चित रूप से यीशु को ढूंढिए. பைபிள் வாசிக்கிறதிலே இயேசுவை தேட जब வேண்டும். आप बाइबल को पढ़ते हैं तब भी यीशु को ढूंढे. இன்றைக்கு பைபிள் வாசிக்கும் பொழுது
इन दिनों जब हम बाइबल को पढ़ते हैं, வாக்குத்தத்தத்தை தேடுவோம், प्रतिज्ञा को हम ढूंढते हैं, அது நமக்கு பிடித்த வசனங்கள் கிடைக்குமா என்று தேடுவோம். और हो सकता है यदि हमें कोई अच्छा वचन भाता है तो हम उसे ढूंढते हैं, ஆனால் உண்மையில் வசனம் வாசிக்கும் பொழுது இயேசுவை தேடுகிற உள்ளமாய் மாறட்டும். लेकिन सच्चाई यह है कि जब भी हम ढूंढते हैं तो यीशु को ढूंढने हैं. இந்த வசனங்கள் மூலம் இயேசு எனக்கு வெளிப்படணும், इस वचन के द्वारा यीशु मुझ पर प्रकट होना चाहिए, இயேசு என்னோடு பேச வேண்டும். यीशु मुझसे बातें करना चाहिए. அதுல இயேசுவை தேடுங்கள். यीशु को ढूंढिए. இன்ன வசனம் கிடைக்கணும் என்று தேடுகிறதல்ல. इस वचन के द्वारा नहीं. இன்றைக்கு என்னோட இயேசு என்ன பேசுகிறார்? आज मेरे साथ परमेश्वर क्या बात करना चाहता है? இயேசு ஒருவேளை எச்சரிப்பை பேசலாம் அல்லது ஆறுதலை பேசலாம். हो सकता है यीशु चेतावनी दे या फिर वो शांति की बातें कहे. எதுவா இருந்தாலும் அந்த இயேசுவை தேடுகிற ஒரு தேட்டம் நமக்கு இருக்கட்டும். कुछ भी रहे लेकिन यीशु को ढूंढने वाला भाव हमारे अंदर बने रहे. அல்லேலூயா. हालेलुया. சர்ச்சிலே வரும் பொழுது யாரை தேடுகிறோம்? जब कलीसिया में चर्च में आते हैं तो हम किसको ढूंढते हैं? பலவேளை சர்ச்சுக்குள்ள வந்தோம்னா அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களான்னு தேடிக்கிட்டே இருப்போம். हम देखते हैं कि चर्च में आते साथ क्या वो व्यक्ति आया है या वो व्यक्ति आया है, हम ढूंढते हैं. பாஸ்டர் இன்னும் காணலையேன்னு தேடிக்கிட்டு இருப்போம். पास्टर अब तक नहीं दिखाई दे ये ढूंढते हैं. இருக்கிறாரா இல்லையான்னு ஒன்னு பார்த்துக்கிடுவோம். वो आए हैं कि नहीं ये देख लेते हैं. இயேசுவை தேட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். लेकिन यीशु कहते हैं कि यीशु को ढूंढना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நாம் யாரை தேடி ஆராதிக்க வருகிறோம்? हम किसको ढूंढकर आराधना कर रहे हैं? இயேசுவை தேட வேண்டும். यीशु को ढूंढना चाहिए. தேடுங்கள் கண்டடைவீர்கள். और ढूंढो तो पाओगे. இன்னைக்கு ஆராதனையிலே நாம் கண்டடையாமல் போகிற காரணம் என்ன? आज जब हम आराधना में आए हैं और नहीं प्राप्त करें इसका कारण क्या है? நாம் இயேசுவை தேடுவதற்கு பதில் வேற என்னெல்லாமோ தேடிக்கிட்டே இருக்கிறோம். हम यीशु के बगैर कुछ और को ढूंढ रहे हैं. இயேசுவை தேட தொடங்குவோம். यीशु को ढूंढना प्रारंभ कीजिए. சகை வாழ்க்கை அப்படியே அற்புதமாய் மாற்றினது அந்த தேட்டம் தான். और उसकी इस भाव को ही, जक्कई के इस अच्छे भाव को ही उसे जीवन में बदल दिया. எத்தனையோ பேருடைய மோசமான வாழ்க்கைகளை நன்மையாய் மாற்றினது அந்த தேடுதல் தான். कितने ही लोगों के बहुत सी बुरे जीवन को बदल देने वाला जो कार्य है वो है प्रभु यीशु मसीह को ढूंढना. अनेகர் தெரியாமல் தேடிக்கொண்டிருந்தார்கள். कुछ एक ऐसे थे कि वो जानकर यीशु को ढूंढते थे. சாது சுந்தர் சிங் போன்றவர்கள் எல்லாம், जैसे कि साधु सुंदर सिंह, சவுல் போன்றவர்கள் शाऊल के समान. இயேசுவை தான் தேடணும்னு அவங்களுக்கு தெரியல. उनको ये नहीं मालूम था कि यीशु को खोजना चाहिए, ஆனா உண்மையாய் தேடினார்கள். लेकिन उन्हें सच्चाई से खोजा. இயேசு அவர்களுக்கு தென்பட்டார். यीशु ने वहां पर उनको प्रकट किया, தரிசனம் கொடுத்தார். उनको दर्शन दिया. அல்லேலூயா. हालेलुया. ஆனா நமக்கு தெரியும் யாரை தேட வேண்டும் என்று. हम जानते हैं कि हमें किसे ढूंढना चाहिए. அப்ப நம்ம உறுதியாய் தேடலாமே. इसलिए हमें हियाव के साथ दृढ़ता से ढूंढना चाहिए. நாள்தோறும் தேடுங்கள். हर एक दिन उसे ढूंढना चाहिए. உங்க வாழ்க்கையில யார் வந்தாலும் நன்மை நடக்காது. இயேசு வந்தா தான் அன்னைக்கு நன்மை நடக்கும். आपके जीवन में कोई आए उससे भलाई नहीं, यीशु आएगा तो ही आपके जीवन में भलाई होगी. நம்முடைய பிரச்சனைகள்ல நிறைய பேர் வந்து நமக்கு உதவி செய்வார்கள், ஆறுதல் சொல்வார்கள், ஆலோசனை சொல்லுவார்கள். हमारी समस्या में बहुत लोग आकर हमें शांति देते हैं और सलाह देते हैं. ஆனா எப்போ இயேசு வந்து அதுல ஈடுபடுகிறாரோ அப்பதான் காரியம் நடக்கும். लेकिन जब यीशु उसके बीच में आता है तो ही कार्य सफल होता है. நமக்கு இது நன்றாக தெரியும். हम सभी अच्छी तरह जानते हैं. ஆனாலும் என்னமோ பலரத்தான் நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறது. लेकिन क्या बात है कि कुछ एक है जो कुछ एक को ही खोज रहे हैं. இதுல ஒரு நல்ல உணர்வு நமக்கு வர வேண்டும். हम सभी का एहसास जागने पाए. எங்க தேடினாலும் கடைசியில இங்கதான் வந்தடைய வேண்டியது வரும். वो कहीं भी यदि हम ढूंढे तो आखिरी में यहीं पर ढूंढने वाली स्थिति आएगी. வாழ்க்கையில எத்தனையோ தேட்டமெல்லாம் நம்ம தேடி பார்த்தாச்சு. जिंदगी में हमने कितनी ही बातों को ढूंढा है. கடைசியில இயேசு வரும்பொழுதுதான் காரியம் நடக்கும். अंत में यीशु के पास आने से ही कार्य सफल होगा. அப்ப உறுதியா முதல்ல அவரை பற்றி கொண்டால் ஞானம் அல்லவா? एक यदि आपके अंदर यह दृढ़ निश्चय हो जाए तो क्या यह समझ की बात नहीं? அவரையே தேடினால் அது அதிக ஞானம் அல்லவா? क्या उसी को ही ढूंढना यही एक समझ नहीं? அதை இன்று முதல் செய்வோமாக. वो आज से आप करें, அவரையே தேடுவோம். उसे ही ढूंढिए. காலையில எழும்பின உடனே இயேசுவை தேடணும். जब आप सुबह उठते हैं आप यीशु को ढूंढिए. அதுதான் வாழ்க்கையில பெரிய வெற்றி. वही आपके जीवन में सफलता लेकर आएगी. அவர் நம்முடைய உள்ளத்தின் தேட்டத்தை பார்க்கிறார். आप जो ढूंढ रहे हैं परमेश्वर उसको देखता है. எழும்பின உடனே எங்க எழும்பி ஓடுகிறோம்? आप उठते साथ कहाँ दौड़ते हैं? எழும்பின உடனே சமையல் கட்டுனா यदि आपके उठते साथ आपके अंदर किचन के कारण है, சாப்பாடு தான் நமக்கு முக்கியம். ओ भोजन ही आपके लिए विशेष है. எழும்பின உடனே வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்கு பார்க்கலாம். ओ
और यदि आप वुड के साथ व्हाट्सएप में क्या होगा ये देखें तो அவனுக்கு அதுதான் முக்கியம். आपके लिए वही विशेष है. எழும்பின உடனே இயேசுவேன்னு சொன்னா यदि आप उठते साथ यीशु है करके அப்போ இயேசுவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். उस स्थिति में यीशु को कितना ही खुशी होगी. அல்லேலூயா. हालेलुया. எழும்பின உடனே அங்க இங்கன்னு சொல்லி ஓடாதிருங்கள். उठते साथ यहाँ वहाँ नहीं दौड़े. இயேசுவை தேடுவோம். यीशु को ढूंढे. அந்த நாள் முழுவதும் வெற்றியாக இருக்கும். वो पूरा जीवन आपके लिए सफलता का दिन होगा. நீங்கள் இயேசுவை கண்டடைவீர்கள். उसी दिन आप यीशु को पाएंगे. இயேசுவை பற்றின ஒரு புதிய வெளிச்சம் உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்கும். यीशु के प्रति आपके अंदर एक नया प्रकाश आएगा. அது உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒருபடி தூக்கி நிறுத்தும். वो आपके जीवन को आत्मिक जीवन में खड़ा करेगी. ஏன்னா இன்னும் நாம் அவரை அறிய வேண்டும் அல்லவா? क्योंकि और अधिक हम इसे जानना चाहिए. அப்படியாக இயேசுவை தேடும் பொழுது முதலாவது இயேசு நமக்கு கிடைப்பார். और ऐसी स्थिति में यदि हम यीशु को ढूंढे तो पहली बात है यीशु हमें मिलेगा. அடுத்தது இயேசுவை தேடும் பொழுது எல்லா நன்மைகளும் கிடைக்கும். और जब हम यीशु को ढूंढते हैं तो उसके साथ सारी भलाई हमें मिलेगी. ஆகவே அன்பானவர்களே இயேசுவை தேடுவேன் என்ற ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். इसलिए हे प्रियो यीशु को ढूंढने के लिए एक दृढ़ निश्चय कर लीजिए. இயேசுவை அதிகமாய் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுங்க. यीशु को हम अपने जीवन में अधिक अनुभव करें है चाहत रखें. யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்கள உங்க உள்ளம் தேடிக்கிட்டே இருக்கும். आप जिसे बहुत प्रेम करते हैं आपका हृदय उसको ही खोजते रहेगा. அது உங்க உள்ளத்துக்கே தெரியும். वो आपके हृदय को मालूम होगा. யாரோட அதிக நேரம் செலவு பண்ண விரும்புறீங்க? आप किसके साथ ज्यादा समय गुजारना चाहते हैं? ஏன் வரல தேடிக்கிட்டே இருக்கும் நம்முடைய உள்ளம். और आपका हृदय कहता होगा यह क्यों नहीं आया. आपका हृदय ढूंढता ही रहेगा. அந்த நபருக்கு மேலாக இயேசுவை தேட வேண்டும். उस व्यक्ति के बदले आपको यीशु को ढूंढना है. அல்லேலூயா. हालेलुया. பிரச்சனைகளிலும் அப்படித்தான். आपके जीवन में जब समस्या आती है तो ऐसा ही करें. எத்தனையோ பேர் வருவார்கள். कितने ही लोग आते हैं. ஆனா உங்களுக்கு ஒரு ஆள் மேல நம்பிக்கை இருக்கும். लेकिन आपको एक व्यक्ति के ऊपर आशा होगी. அவர் ஏன் வரல? वो क्यों नहीं आया? அவர் ஏன் வரல? वो क्यों नहीं आया? தேடிக்கொண்டே இருக்கிறது. आपका हृदय ढूंढता ही रहता है. அந்த நம்பிக்கையுள்ள நபருக்கு மேலாக இயேசுவை தேடுங்க. उस व्यक्ति से बढ़कर आप यीशु को खोजिए. ஆமென். आमीन. நான் சொல்லுகிற கருத்து உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். जो मैं अभी पर कह रहा हूँ हो सकता है आपको समझ में आ रहा, मैं विश्वास करता हूँ. இந்த உலகத்துல நாம அதிகமா தேடுகிற அந்த நபரை பார்க்கிலும் மேன்மையா இயேசுவை தேடுவோம். हम संसार में जिस व्यक्ति को ढूंढ रहे हैं उससे बढ़कर महिमा से भरा हुआ यीशु. அப்பொழுது இயேசுவை நாம் கண்டடைவோம். और तब हम यीशु को प्राप्त करेंगे. இயேசு மூலம் சகல ஆசீர்வாதங்களையும் கண்டடைவோம். यीशु के द्वारा सारी भलाई को प्राप्त करेंगे. அல்லேலூயா. हालेलुया. தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனின் தூய திருமுகம் தேட தேடிடுவோம் அதிகாலமே தேடுங்கள் கண்டடைவீர் காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் காலையில் ஸ்தோத்திர கீதம் இந்த வேளையில் வேதத்தின் தியானம் நல் ஜபதூபம் எனது இன்பம் நற்கிரியைகள் செய்துழைப்பேன் நல் ஜபதூபம் எனது இன்பம் நற்கிரியைகள் செய்துழைப்பேன் தேடுங்கள் கண்டடைவேன் தூய தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே தேடுங்கள் கண்டடைவேன். அல்லேலூயா. சகை வாழ்க்கையில நம்ம படிக்கிறது நாம் தேடினால் கண்டடைவோம். जक्कई के जीवन से हम सीखते हैं कि यदि हम ढूंढेंगे तो प्राप्त करेंगे. இரண்டாவது பாடம் दूसरा यहाँ पाठ हम पढ़ते हैं திறவுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். खटखटाओ तो खोला जाएगा. அல்லேலூயா. हालेलुया. திறவுங்கள். खोलिए. திறவுங்கள். खोलिए. திறவுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். और जब आप खोलते हैं तो आप प्राप्त कर लेंगे. சகையு இயேசுவுக்கு தன்னுடைய வீட்டை திறந்தான். जक्कई ने यीशु के लिए अपने द्वार को खोला. அல்லேலூயா. அவன் திறந்த பொழுது அவன் பெற்றுக்கொண்டான்.
जब उसने खोला तो उसने यीशु को प्राप्त कर लिया। நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது जब उसने कहा कि आज मैं तेरे घर में रहना चाहता हूँ, ஐயோ வேண்டான்னு சொல்லி இருக்கலாம், उसने ऐसा कह सकता था कि नहीं। விரும்பாமலும் சொல்ல இருக்க முடியும் சிலர், हो सकता वो चाहता हो तो भी वो नहीं कह सकता था। சிலர் விரும்பினாலும் தயக்கத்தோட வேண்டான்னு சொல்லுவாங்க। कुछ ऐसा है कि हिचकिचाहट के द्वारा वो नहीं कहते। இந்த மனிதன் ரெண்டையுமே செய்யல, इस मनुष्य ने दोनों ही नहीं किया। அந்த எதிர்பாராத அழைப்பு வந்தது, உடனே இறங்கி வந்து விட்டான்। वो जिसका नजरअंदाजा उसने नहीं किया, वो आया, वो तुरंत वो यीशु की ओर दौड़ाया। அவன் வீட்டை அப்படியே ஆண்டவருக்கு திறந்து கொடுத்தான்। उसने अपने घर को वैसे ही खोल कर दिया। அல்லேலூயா, हालेलुया। ஆச்சரியமான ஒரு திறக்கிற அனுபவம்। एक आश्चर्य रीति से उसने घर को खोला। உங்கள் வீட்டை கர்த்தருக்கு திறந்து கொடுங்கள், अपने घर को आप परमेश्वर के लिए खोलें। அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும், उस घर को उद्धार आएगा, விடுதலை வரும், उद्धार छुटकारा आएगा। வீட்டில் உள்ள போராட்டங்கள் மாறும், जो भी शत्रु की समस्याएं हैं वो दूर होगी। வீட்டிலே தூக்கம் இல்லாம இருக்கிற நிலைமைகள் மாறும்। यदि घर में यदि आपको नींद नहीं आती तो यह परिस्थितियां இயேசு बदलेगी, உங்கள் வீட்டுக்குள் வந்தால் क्योंकि यीशु आपके घर में आएगा। சாபம் ஓடி போகும், शाप आपके जीवन से दूर हो जाएंगे। நம்ம வீட்டுக்குள்ள இயேசு நுழைஞ்சாலே போதும், हमारे घर में यीशु आना ही बहुत है, எல்லாம் பின்வழியா ஓடியே போய்டும்। सभी पीछे के द्वार से भाग जाएंगे। இயேசுக்காக உங்கள் வீட்டை திறந்து கொடுங்கள்। यीशु के लिए आपका घर खोल कर दीजिए। அடிக்கடி நோய்களா, क्या आपके जीवन में बार बार बीमारियां हैं? இயேசுவுக்கு உங்க வீட்டை திறந்து கொடுங்க। यीशु को अपना घर खोल कर दीजिए। ஹல்லேலூயா, हालेलुया। இயேசு தங்கும்படி சகையு வீட்டை திறந்து கொடுத்தார்। यीशु ने ठहरने के लिए, जक्कई ने ठहरने के लिए यीशु को अपना द्वार खोला। அந்த வீட்டில் இருந்த எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டது। उस घर के सारे बंधन तोड़े गए। அதுதான் வீட்டுக்கு ரட்சிப்பு। वही है वो उस घर का उद्धार। என்னென்ன கட்டு இருந்துச்சோ அத்தனையும் போயிருச்சு। उस घर के क्या क्या बंधन थे वो सभी टूट गए। இன்னைக்கு உங்க வீடுகள்ல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது? आज आपके घर में क्या क्या परेशानी आई है? என்னமோ தெரியல, இந்த வீட்ல வந்த பிறகு ஒரு நிம்மதியான தூக்கமே கிடையாது। आप सोचते हैं क्या मुझे नहीं मालूम, लेकिन इस घर में आते साथ मुझे नींद ही नहीं आती। இந்த வீட்ல வியாதி படுக்க மாறுகிறதே இல்ல। इस घर में बीमारियां बदलती ही नहीं। வியாதி வராத மாசமே இல்லைன்னு சொல்லலாம்। और मैं कह सकता हूँ कि ऐसा कोई महीना नहीं कि बीमारियां नहीं आई। எவ்வளவு சம்பாதிச்சு இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் அந்த வீடு அதை விழுங்குகிற வீடு போல இருக்கிறது। कितना भी मैं कमा कर लेकर आऊं, लेकिन यह घर ऐसा खा जाता, ऐसा मैं अनुभव कर रहा हूँ। இந்த வீட்டுக்குள்ள ஒரு மன நிம்மதியே இருக்கிறது இல்ல। और इस घर में एक शांति ही नहीं है। இப்படி எல்லாம் பல துன்பங்களை அனுபவிக்கிறீர்கள்। इस तरह से बड़ी वेदनाओं में आप हैं। இயேசு அந்த வீட்டுக்குள்ள வரணும்। यीशु इस घर में आना चाहिए। அல்லேலூயா। हालेलुया। சிலர் அதுக்காக என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள்। इसके लिए कुछ एक बहुत से कार्य को करते हैं, அதெல்லாம் உதவாது। वो नहीं, वो लाभ की बात नहीं। வீட்டுல வாசல்ல மாற்றி போட்டதுனால சாபம் மாறாது। आपका जो घर का द्वार है, यदि उसकी दिशा बदल जाए तो आपका शाप नहीं बदलेगा। வாஸ்து பார்த்து வாஸ்து பிரச்சனையை தீர்த்ததுனால உங்க வாழ்க்கை பிரச்சனை தீராது। यदि आप ज्योतिषियों के पास जाएं तो आपकी जीवन की समस्या नहीं बदलेगी। இயேசு உங்க வீட்டுல வந்தா எல்லா பிரச்சனையும் ஒரே நிமிஷத்துல மாறிப்போம்। यीशु आपके जीवन में आएगा, घर में आएगा तो एक ही मिनट में आपकी सारी समस्याएं बदल जाएगी। இன்னைக்கு எதை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கிறீர்களோ, आप आपके जीवन में जो नहीं प्राप्त कर रहे हैं, आप उसके लिए डर रहे हैं, இந்த இயேசுவை தேடுங்கள்। आप यीशु को खोजिए। இந்த இயேசுவுக்கு உங்க வீட்டை திறந்து கொடுங்கள்। यीशु का अपना द्वार खोल कर दीजिए। இந்த வீடு இயேசுவின் வீடு। यह घर यीशु का घर, இதுல முழு உரிமை இயேசுவுக்கு தான்। पूरा अधिकार यीशु को ही। நான் பரதேசியாய் தங்கி இருக்கிற வீடு, मैं परदेसी होकर रहने वाला घर। இந்த ஒரு உண்மையான எண்ணம் ஒவ்வொருவருக்கும் வரட்டும்। एक अच्छा सच्चाई वाला हृदय सभी के अंदर आने पाए। சங்கீதக்காரன் அழகாய் சொன்னார், भजन का लिखने वाला कहता है, நான் பரதேசியாய் தங்கி இருக்கிற வீடு। ओ मैं जो परदेसी होकर रहने वाला यह घर, இது என்னுடைய வீடு அல்ல, यह मेरा घर नहीं, கர்த்தருடையது। यह परमेश्वर का घर है। அல்லேலூயா। हालेलुया। ஒவ்வொருவரும் அப்படி சொல்ல பழகி கொள்ளுங்கள்। हर एक इस तरह से कहना प्रारंभ कीजिए। நான் ஏதோ கொஞ்ச காலம் இங்க இருப்பேன், और कुछ एक समय ही मैं यहाँ पर रहूंगा போய் விடுவேன்। और फिर मैं गुजर जाऊंगा। பரதேசியாய் தங்கும் வீடு। यह है परदेसियों के समान ஒவ்வொரு रहने का நாள் घर। ஆண்டு சொல்ல, ஆண்டவரே இது உங்க வீடப்பா, हर एक दिन कहा, हे प्रभु यह तेरा घर है, நான் குடியிருக்கும்படி நீங்க எனக்கு கொடுத்ததப்பா, और मैं इसमें रहूं इसलिए आपने दिया है। உங்களுக்கு பிரியமில்லாதது எதெல்லாம் இருக்கிறது, जो भी आपको नहीं भाता है, இத செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமா, क्या मैं ये करूं तो आपको भाएगा? அத செஞ்சா உங்களுக்கு பிடிக்குமா, क्या मैं वह कार्य करूं तो आपको भाएगा? இந்த கவனம் தான்
எல்லாம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். यही ध्यान आपका ध्यान में आने पाए. இன்றைக்கு நம்முடைய வீட்டை நமக்கு பிரியமுண்டாக பல காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறோம். आज हमारा घर जो है हमें भाने के लिए हम बहुत से कार्य को करते हैं. ஆனால் அதிலெல்லாம் இயேசுவை முன்னிறுத்துங்கள். लेकिन उन सभी कार्यों में यीशु को आगे रखिए. அப்பதான் இயேசு நம்மோடு தங்கி இருக்கிறார் என்பது அர்த்தம். और ऐसी स्थिति में हम जान पाएंगे कि यीशु हमारे साथ रहते हैं. வீட்டை திறந்து கொடுத்தால் நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டாகும். यदि यीशु के लिए द्वार खोले तो निश्चित रूप से आशीर्वाद आएंगे. பெத்தானியா கிராமத்தில் இயேசு வந்த பொழுது बेथलेहम नगर में जब यीशु आया, மார்த்தாள் தன்னுடைய வீட்டில் அவரை ஏற்றுக்கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो मार्था ने यीशु को अपने घर में ग्रहण कर लिया, ऐसा लिखा है. அவள் ஏற்றுக்கொண்டு அவளுடைய நோக்கம் அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்லா அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், அந்த மாதிரி அவ செஞ்சா. जो मार्था ने सोचा कि उसको भोजन खिलाए और उसको कुछ तरह विश्राम दे, ऐसा उसने सोचा. அவளுடைய சகோதரி மரியாள் இயேசுவோட பேசிக்கிட்டு இருப்பா. लेकिन जो उसकी बहन मरियम थी वो यीशु के साथ बातें करने लगी. எப்படியும் தங்கள் வீட்டை திறந்து கொடுத்த அவர்களுக்கு किसी भी तरह से उन्हें द्वार को खोला, उनको ஒரு பயங்கரமான ஒரு இழப்பு வந்த பொழுது கர்த்தர் அந்த இழப்பையே சரிப்படுத்தி கொடுத்தார். उन्होंने जो खो दिया था वो बहुत ही भयंकर स्थिति थी, परमेश्वर ने उसे फिर से दिया. அல்லேலூயா. हालेलुया. ஆபிரகாம் தன் வீட்டிலே தேவனை ஏற்றுக்கொண்டான். अब्राहम ने अपने घर में परमेश्वर को ग्रहण किया, விருந்து கொடுத்தான். उसे भोज दिया. அன்றைக்கு தான் தேவன் வாய் திறந்து சொன்னார், उसी दिन परमेश्वर ने मुंह खोलकर कहा, ஒரு உற்பவ கால திட்டத்துக்குள் சாராளுடைய கையிலே பிள்ளை இருக்கும் என்று சொன்னார். इसी समय सारा के हाथ में एक बच्चा होगा. ஹல்லேலூயா. हालेलुया. வீட்டை திறந்து கொடுத்தவர்கள் ஒருவரும் சும்மா அதாவது வெறுமையா இருந்ததே இல்லை. जिन्होंने भी प्रभु यीशु मसीह के लिए अपना द्वार खोला है, उन्हें खाली हाथ नहीं लौटाया. தன் வீட்டை திறந்து கொடுத்த அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். जिस किसी ने भी अपने द्वार को खोला है, उन सभी को प्रभु ने आशीष दी है. அல்லேலூயா. हालेलुया. இயேசுவுக்கு உங்கள் வீட்டை திறந்து கொடுங்கள். यीशु को अपना द्वार खोल कर दीजिए. ராகாபை குறித்து படிக்கிறோம். அவள் தன் வீட்டை தேவனுடைய ஜனத்தின் வேவுக்காரர்களுக்காய் திறந்து கொடுத்தாள். राहेब के बारे में हम देखते हैं कि उसने परमेश्वर के लोगों के लिए, परमेश्वर के लोग उस नगर का भेद देखने आए थे, उनके लिए द्वार खोला. அத நிமித்தம் அவளுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டது. उसके कारण उसका पूरा परिवार बच गया. ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுக்கு ஒரு வீடு இருந்தது கொரிந்து பட்டணத்திலே. अक्विला और प्रिस्किला कुरिन्थियों के नगर में उनका एक घर था. அதை அவர்கள் பவுல் என்ற ஊழியக்காரனுக்கு திறந்து கொடுத்தார்கள். उन्होंने पौलुस को उसके लिए खोल कर दिया. அங்க வைத்தே ஒரு வீட்டு கூட்டம் தொடங்க அவர்கள் திறந்து கொடுத்தார்கள். उस घर में ही रहकर उसने कॉटेज मीटिंग का प्रारंभ किया. அவளை தேவன் எந்நாளும் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीर्वाद दिया. அப்ப இயேசுவுக்கு திறந்து கொடுத்தல் என்று சொல்லும்போது जब हम यीशु को द्वार खोल कर दें, ऐसा कहें, முதலாவது இயேசு நம்மோடு வாழ்கின்ற அனுபவத்தை காட்டுகிறது. पहला यह है कि हम यीशु के साथ जीवन यापन करते हैं, यह जाहिर करता है. அதனால் நமக்கு ஆசீர்வாதமும் நன்மைகளும் உண்டு. उसके द्वारा हमें आशीष और भलाई मिलती है. அடுத்ததாக अगली बात, இயேசுவுடைய கிரியைகளுக்காக நம்முடைய வீட்டை திறந்து கொடுக்க வேண்டும். यीशु काम यीशु अपने कार्य को करे, इसलिए अपने द्वार को खोल कर दे. அப்பொழுது நீங்கள் இயேசுவிடத்திலிருந்து பெரிய பெரிய நன்மைகளை கண்டடைவீர்கள். उस स्थिति में आप परमेश्वर से बड़ी बड़ी कार्य को प्राप्त करेंगे. உங்களுடைய வீடு இருக்கிற ஏரியாவை நீங்கள் சுற்றி பாருங்கள். जहाँ पर भी आप रहते हैं, उसकी चारों दिशाओं को यदि आप घूम कर देखें, இயேசு அங்கே சில கிரியைகளை செய்ய விரும்புகிறார். उस जगह में परमेश्वर प्रभु यीशु मसीह कुछ करना चाहता है. அதற்கு உங்கள் வீட்டை பயன்படுத்த விரும்புகிறார். वह आपके घर का उपयोग करना चाहता है. और கப்பர்நகமுக்கு போகும்போதெல்லாம் कफरनहूम में वह जब गया, அங்கே ஒரு வீட்டில் பிரவேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर लिखा है कि वह एक घर में प्रवेश किया. அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காருவார். उस घर में उसने जाकर बैठा. வியாதியஸ்தெல்லாம் வருவாங்க. वहाँ पर सभी बीमारी व्यक्ति आते थे. அவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுப்பார். उन सभी को उसने चंगाई दी. அந்த ஏரியா மக்களுக்கு அவர் ஊழியம் செய்வதற்காக उस क्षेत्र की लोगों की सेवा करने के लिए ஒரு வீடு அவருக்கு திறந்து கொடுக்கப்படுகிறது. एक घर उसको खोल कर दिया गया. அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து அந்த கிரியைகளை செய்வார். उस घर में वह बैठकर उसने अपने कार्य को किया. ஒரு சமயம் ஒரு வீட்டுக்குள்ள இயேசு உட்கார்ந்து கொண்டிருந்தார். एक दिन एक घर में यीशु बैठे थे நல்ல ஜனக்கூட்டம் நிரம்பி இருந்தார்கள். और बड़ी भीड़ वहां पर उसको घेरे हुई थी. ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலோட தூக்கிட்டு வந்து
एक लकवे के रोगी को सब लोग बांध कर लेकर आए। வீட்டு கூரையை பிரிச்சு மேலோடி கீழே இறக்கிட்டாங்க. उन्होंने ऐसा किया कि छत को खोलकर उस व्यक्ति को यीशु के सामने लेकर आ गए। அந்த அளவுக்கு அந்த வீட்டின் உரிமையாளர் திறந்து கொடுத்திருக்கிறார் பாருங்க. इतना ज्यादा स्थिति में उस घर के मालिक ने अपने घर को खोल कर दिया। இயேசு ஊழியம் செய்வதற்காக கூரையே பிரித்து கொடுத்தான். यीशु सेवा करने के लिए उसने अपनी छत को खोल कर दे दिया। இன்னைக்கு अनेகர் வாசலையே திறக்கவில்லை. लेकिन कुछ एक ऐसे हैं कि उन्होंने अपना द्वार ही नहीं खोला। நாமெல்லாம் இயேசு இயேசுன்னு சொல்றோம். हम सभी यीशु यीशु कहते हैं। இயேசுக்காக உங்க வீட்டை திறந்து கொடுத்தீங்களா? क्या आपने यीशु के लिए अपना घर खोल कर दिया है? கூரையை கூட திறந்து கொடுத்தானே, उस व्यक्ति ने उस छत को भी खोल कर दिया। இயேசுக்காக வீட்டு வாசல் திறந்து கொடுத்தீங்களா? क्या यीशु के लिए आपका घर और द्वार आपने खोला है? இயேசுடைய ஊழியத்துக்காய் திறந்து கொடுத்தீர்களா? क्या यीशु की सेवा के लिए आपने खोल कर दिया है? ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் உங்க வீட்ல நடத்தலாமா? क्या एक संडे स्कूल की सेवा आपके घर में चलाई जा सकती है? வாலிபர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தலாமா? क्या जवानों के लिए कोई मीटिंग वहां पर चलाई जा सकती है? சுற்றி இருக்க மக்களுடைய ரட்சிப்புக்காக ஒரு கூட்டம் நடத்தலாமா? क्या जो दुखी थे उन लोगों के लिए उद्धार के लिए एक मीटिंग को वहां पर अरेंज कर सकते हैं? हालेलुया। हालेलुया। இதுதான் இயேசுக்காய் திறந்து கொடுப்பது. यही है यीशु के लिए खोल कर देना। அப்ப இயேசுடைய திட்டங்கள் அங்கே நிறைவேற தொடங்கும். उस जगह पर प्रभु यीशु मसीह की योजना पूरी होगी। अनेक மக்களுக்கு நன்மை உண்டாகும். बहुत से लोगों को भलाई प्राप्त होगी। அதற்கு காரணமாய் இருக்கிற உங்கள் வீட்டை அவர் ஒரு பொழுதும் விருதை விட மாட்டார். उस सभी का कारण है आपको, आपके घर को वो कभी भी खाली नहीं छोड़ेगा। हालेलुया। हालेलुया। அவர் சென்ற வீட்டிலெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். वह जिस किसी घर में गया उस घर में आशीष आई। அதனால இன்றைக்கு சிந்தனை செய்து பாருங்கள். लेकिन आज आप इस बात का विचार कीजिए। இயேசுவுக்கு திறந்து கொடுங்கள். आप यीशु के लिए खोल कर दें। இயேசு ஊழியம் செய்வதற்கு திறந்து கொடுங்கள். यीशु की सेवा करने के लिए आप खोल कर दीजिए। அப்பொழுது மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். और महिमामय कार्य को आप प्राप्त करेंगे। हालेलुया। हालेलुया। வெளிப்படுத்தல் 3:20 நாம் படிக்கின்றோம். प्रकाशित वाक्य 3 अध्याय और 20 में हम पढ़ते हैं। இதோ வாசல்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். देख द्वार पर खड़ा होकर खटखटाता हूँ। ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் यदि कोई मेरा शब्द सुनकर द्वार खोले நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். तो मैं उसके साथ भीतर जाकर उसके साथ भोजन करूंगा அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். और वह मेरे साथ। இது உள்ளத்தை திறப்பதை சொல்லுகிறார். यहाँ पर लिखा है कि वह अपने हृदय को खोल कर देता है। நம்முடைய உள்ளங்களை எவ்வளவு இயேசுவுக்கு திறக்கிறோமோ हम अपने हृदय को जितना अधिक खोलते हैं அந்த அளவுக்கு உள்ளத்திலே நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். उतना अधिक अपने हृदय में यीशु से भर लेंगे। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும். हमारा हृदय उसके लिए खुलने पाए। ஒரு பாடல் பாடும் பொழுது एक गीत गाते समय உள்ளம் திறந்து பாடுகிறதும் உதடுகள் திறந்து பாடுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. हृदय को खोलकर गाना और मुंह को खोलकर गाना, यह इसमें अंतर है। நாம பாடல் பாடும் பொழுது வெறும் உதட்டு பாட்டாக பாடக்கூடாது. हम जब गाना गाते हैं तो केवल होठों को गाना ही नहीं गाए, நம்முடைய உள்ளத்தை திறந்து பாட வேண்டும். हमारे हृदय से उसको गाने पाए। அப்பொழுது தேவனுடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக்கொள்வோம். उस स्थान पर प्रभु यीशु मसीह के अनुग्रह को हम अधिक पाएंगे। உள்ளம் திறந்து பாடுவது என்றால் என்ன? जो हृदय को खोलकर गीत गाना है वो उसका क्या मतलब அந்த है? பாட்டினுடைய வார்த்தைகளை சிந்தித்து उस गीत के अर्थों को हम विचार करके அதை புரிந்து கொண்டு உள்ளத்திலிருந்து பாடுவது. उसको समझकर हम हृदय से गाते हैं। இல்லாவிட்டா இன்னைக்கெல்லாம் நிறைய பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். और हम इन दिन बहुत से गीत गाते हैं அதுல ஒண்ணு கூட சிந்திக்கிறது கிடையாது. लेकिन एक का भी विचार हम नहीं करते। அப்படி பாடி பழகுனது பாடிக்கிட்டே இருப்போம். कुछ एक हम सीख जाते हैं इसलिए हम गाते हैं। அதெல்லாம் உதட்டு பாட்டு. वो सभी है होठों के द्वारा गाना। உள்ளம் திறக்க வேண்டும். हृदय खुलने पाए திறந்தால் அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. और यदि खुले तो उसके अंदर एक आशीष आएगी। அந்த பாட்டுல வர்ற ஒரு வார்த்தை நம்முடைய அந்த வார்த்தையே பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வர முடியும். जो गीत में बोले जाते हैं वो आपके जीवन में आशीर्वाद को लेकर आएगी। हालेलुया। हालेलुया। நாம் அப்படி உள்ளம் திறக்க கற்றுக்கொள்வோம். इस तरह से हम अपने हृदय को खोलना सीख जाएं। अनेகர் ஆராதிப்பார்கள், बहुत से लोग आराधना करते हैं, ஆவியில் நிரம்புவார்கள், आत्मा में भरते हैं, அதுவும் உள்ளம் திறக்கிறதா இருக்காது. लेकिन उसमें भी हम देखते हैं कि हृदय नहीं खोलते। சத்தம் போடலாம்,
वो बहुत चिल्लाते हैं, ரொம்ப ஊக்கமா எல்லாம் செய்யலாம், बहुत ही ऊंची आवाज से करते हैं, ஆனால் அதுவும் உதட்டளவாய் போக கூட பல வாய்ப்புகள் இருக்கிறது. लेकिन उस स्थिति में केवल वो मुंह से ऐसा कर रहे हैं ऐसा दिखाई देता है। நம்முடைய முழு உள்ளத்தோடு அதை செய்தால் தான் உள்ளம் திறக்கிற அனுபவம். हम यदि पूरे हृदय से उसे करें तो यही होगा हृदय का खोलना। உள்ளம் திறந்தால் கட்டாயம் ஒரு பெரிய கிரியை அன்னைக்கு நடக்கும். यदि आपका हृदय खुल जाए तो निश्चित रूप से वहां पर एक आशीर्वाद आएगा। இவ்வளவு நேரமா சர்ச்சில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், इतनी देर से हम इस भवन में बैठे हैं, இவ்வளவு நேரத்துல ஒரு தடவையாவது உங்க உள்ளம் திறந்துச்சா? क्या इतने देर में आपका हृदय खुल पाया था? உள்ளம் திறந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். यदि आपका हृदय आपने खोला है तो ही प्राप्त करेंगे। அல்லேலூயா. हालेलूया। பிரசங்கத்துக்கு காது திறக்கலாம், संदेश के लिए आप कान खोल सकते हैं, ஆனால் எப்பொழுது உள்ளம் திறக்கிறதோ அப்பதான் பெற்றுக்கொள்ள முடியும். लेकिन जब आप अपने हृदय को खोलते हैं तभी आप प्राप्त करेंगे। லீதியாளுடைய உள்ளம் திறக்கப்பட்டது. लीडिया का हृदय खुला। அல்லேலூயா. हालेलूया। நம்முடைய உள்ளங்கள் திறக்கட்டும், जो हृदय खुलने पाए அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். बहुत सी भलाई आप प्राप्त करेंगे। அல்லேலூயா. हालेलूया। மூன்றாவது ஒன்னு சொல்ல விரும்புறேன். तीसरी बात मैं कहना चाहता हूँ, எரேமியா 33:3, यिर्मयाह की पुस्तक उसका 33 और 3, என்னை நோக்கி கூப்பிடு, मुझे पुकार। உன் வாயை தரேன்னு சொல்றாரு. वो कहता है कि अपना मुंह खोल, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. और मुझे पुकार ऐसा कहा है। உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். तू अपना मुंह खोल, मैं उसे भरूंगा। அல்லேலூயா. हालेलूया। ஒரு குருடர் கூப்பிட்டார், एक अंधे ने बुलाया, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். हे दाऊद की संतान मुझ पे दया कर। மக்கள் எல்லாம் வந்து தடை பண்ணாங்க. लोग आकर उसको रोकते हैं, எவ்வளவு தடை பண்ணாங்களோ அதுக்கு அதிகமா வாயை திறந்து கூப்பிட்டார். और जितना भी लोगों ने उसे रोका उससे भी बढ़कर उसने मुंह खोलकर पुकारा। அவர் அன்றைக்கு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். उस दिन उसने बड़े चमत्कार को प्राप्त किया। அல்லேலூயா. हालेलूया। இன்றைக்கு வாய் திறந்து கூப்பிட கற்றுக்கொள்வோம். आज आप मुंह खोलकर उसे पुकारना प्रारंभ कीजिए। இயேசுவே என்று கூப்பிடுங்கள். यीशु प्राप्त ऐसा पुकारे। விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் வாய் திறந்து கேளுங்கள். आपकी जो विनती प्रार्थना है उसको आप मुंह खोलकर कीजिए। ஜெபத்திற்காக வாய்கள் திறக்கப்படட்டும். प्रार्थना के लिए आपका मुंह खुलने पाए, ஜெபிக்க ஜெபிக்க நாம் நிரப்பப்பட்டு கொண்டே और இருப்போம். जितना अधिक हम प्रार्थना करेंगे उतने ज्यादा हम भरेंगे। உன் வாயை விரிவாய் திற, ओ तेरा मुंह फाड़, கர்த்தர் அதை நிரப்புவார். परमेश्वर उसे भरेगा, நன்மைகளால் நிரப்புவார். भलाइयों से भरेगा। நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதபடியினால் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று யாக்கோபின் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. याकूब के पत्र में लिखा है कि तुमने नहीं मांगा इसलिए नहीं प्राप्त किया, நீங்க வாய் திறந்து கேட்கறது இல்ல, क्योंकि आपने मुंह खोलकर नहीं मांगा, கேட்காதனால अनेक நன்மைகளை பெற்றுக்கொள்ளவில்லை. और आपने नहीं मांगा इसलिए बहुत सी भलाई नहीं प्राप्त की। இன்றைக்கு பெற்றுக்கொள்ளும்படி கேட்க தொடங்குவோம். आज प्राप्त करने के लिए आप उसे मांगे। அல்லேலூயா. हालेलूया। அது மட்டுமல்ல, यही काफी नहीं, உங்கள் கண்களை திறவுங்கள், अपनी आंखें खोलिए, பெற்றுக்கொள்வீர்கள். आप प्राप्त कर लेंगे। ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். अब्राहम ने अपनी आंखों को उठाकर देखा। அது அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है? கண்ணை நல்லா திறந்து பார்த்தான். उसने अपनी आंखों को खोल कर देखा। அவனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருந்த ஆட்டுக்கடாவை பார்த்தான். उसने यह देखा कि यीशु ने एक मेढ़े को तैयार किया। உங்கள் கண்கள் திறக்கட்டும், आपकी आंखें खुलने पाए, பெற்றுக்கொள்வீர்கள். आप प्राप्त कर लेंगे। யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். यहोशू ने अपनी आंखों को उठाकर देखा। அங்கே கர்த்தருடைய தூதனானவர் நிக்கிறதை பார்த்தான். उसने देखा कि परमेश्वर का दूत वहां पर है। நிறைய இடத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. बाइबल में बहुत से स्थानों में यह लिखा है। கண்களை ஏறெடுத்து பார்த்தான். उसने अपनी आंखें उठाकर देखी। ஆகார் கண்களை ஏறெடுத்து பார்த்தாய். हाजिरा ने अपनी आंखों को उठाकर देखा। தாகம் தீர்க்கும் தண்ணீர் துறவை கண்டாய். उसने प्यास को बुझाने वाले एक सोते को पाया। கண்களை ஏறெடுத்து பார்த்தவர்கள் அத்தனை பேரும் பெற்றுக்கொண்டார்கள். जितनों ने अपनी आंखों को खोलकर देखा उन सभी ने प्राप्त किया। இன்றைக்கு நம்முடைய கண்களை திறப்போமாக. आज हम अपनी आंखों को खोले, நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்படட்டும். हमारे विश्वास रूपी आंखें खुलने पाए। கர்த்தர் பெரிய காரியங்களால் நம்மை நிரப்புவார். कर्तर बड़े कार्यों से हमें भरेगा। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलूया। கடைசியாக இந்த விஷயத்திலே ஒன்றை சொல்லுகிறேன். अंतिम में मैं एक इसी बात में एक कहना चाहता हूँ, உங்கள் கைகளை திறவுங்கள், अपने हाथों को खोलिए, பெற்றுக்கொள்வீர்கள். आप प्राप्त कर लेंगे। அல்லேலூயா. हालेलूया। கர்த்தர் தருகிறதை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? क्या आप परमेश्वर जो चाहता है आपको नहीं प्राप्त करना அதுக்கு चाहिए? உன் கைகளை தர. उसके लिए अपने हाथों को खोल। சிறு பையன் ஒருவன் இருந்தான்.
एक छोटा लड़का था, 5 அப்பங்களும் 2 மீன்களும் கையில் இருந்தன. उसके हाथ में 5 रोटी और 2 मछलियां थी। அவன் அப்படியே வைத்துக் கொண்டிராதபடி उसने वैसे ही अपने पास नहीं रखा, அவருடைய கைகளை திறந்தான், उसने अपने हाथों को खोला, அதை கொடுத்தான். उसे दिया அப்பொழுது அவன் நிறைவாய் பெற்றுக் கொண்டான். और उसने संतुष्टि से प्राप्त किया। அவன் மூலம் அன்றைக்கு अनेகர் நிறைவாய் பெற்றுக் கொண்டார்கள். उस छोटे से लड़के के द्वारा उस तक के बहुत से लोगों ने प्राप्त किया। ஹல்லேலூயா. हालेलुया। ஏழை விதவை இருந்தாள். एक विधवा थी, கையில 2 காசு தான் இருந்துச்சு. उसके अंदर उसके पास 2 दमड़ियां थी। அப்படியே பொத்தி வச்சிட்டவ இருக்கல்ல, उसने उसे ऐसे ही ढांप कर नहीं रखा, அந்த 2 காசை கொண்டு கர்த்தருக்கு கொடுத்து விட்டாள். वो 2 सिक्कों को उसने परमेश्वर के लिए दे दिया। கர்த்தர் அவளை பாராட்டினார். परमेश्वर ने उसकी प्रशंसा की, இயேசுவின் பாராட்டை பெற்றுக்கொண்டாள். उसने यीशु की प्रशंसा को प्राप्त कर ली। பாராட்டை பெற்றுக்கொண்டவள் கண்டிப்பாய் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாள். जिन्होंने भी परमेश्वर की प्रशंसा प्राप्त की, उन्होंने निश्चित रूप से आशीर्वाद को प्राप्त किया। அல்லேலூயா. हालेलुया। பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கைகளை திறக்க வேண்டும். यदि आप प्राप्त करना चाहते हैं तो अपने हाथों को खोलना होगा। சாரிபாத் விதவை सारीबत की एक विधवा थी, எனக்கும் என் மகனுக்கும் பொத்தி பொத்தி வாழ்ந்தவள். और मैं और मेरा बेटा ऐसा उसने ढांप कर वो जीवन यापन करने लगी। ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் எலியாவை அவள் வீட்டுக்கு அனுப்பினார். लेकिन उन दिनों एलीहा को परमेश्वर ने उसके घर में भेजा। அவருக்கு கொடுக்கும்படி கைகளை திறந்தாள். उसने एलीहा को देने के लिए अपने हाथों को खोला। அன்று முதல் அவள் வீட்டில் பஞ்சமே கிடையாது. उस दिन से लेकर उसके घर में अकाल नहीं पड़ा। அல்லேலூயா. हालेलुया। கைகளை திறப்போம், अपने हाथों को खोले, கர்த்தருக்கு கொடுப்போம், परमेश्वर को दे, ஏழை மக்களுக்கு கொடுப்போம். जो गरीब हैं उन्हें दे। கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दो तो तुम्हें दिया जाएगा, பெற்றுக்கொள்ள முடியும். प्राप्त कर पाएंगे। அல்லேலூயா. हालेलुया। வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கின்றாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கின்றாரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு உங்க இருதய வாசலை திறந்து கொடுங்க. परमेश्वर के लिए अपने हृदय को खोल कर दीजिए। கர்த்தர் உங்களை மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். आपको महिमा में प्रभु आशीष देगा। மூன்றாவது பாடம், दूसरा जो पाठ हम पढ़ना चाहते हैं, மனம் திரும்புங்கள், मन फिराइए, ரட்சிக்கப்படுவீர்கள். उद्धार प्राप्त करेंगे। சகையு மனம் திரும்பினார். जक्कई ने अपने मन को फिराया, பணத்துக்கு நேராய் போய் கொண்டிருந்த மனதை திருப்பினார். वो जो धन की और उसका मन जा रहा था, उसने मन को फेरा, இயேசுக்கு நேராக திருப்பினார். उसने यीशु की ओर अपने मन को फेरा। அவருடைய மனதுல ஒரு பெரிய திருப்புதல் நடந்தது. उसके मन में एक बड़ा परिवर्तन आया। பணம், உலகம், செல்வம் என்றே ஓடிக்கொண்டிருந்த மனம் वह धन, संपत्ति और संसार की और ढूंढने वाला उसका हृदय இப்பொழுது ஒரு அபவுட் டர்ன் போட்டு அப்படியே இயேசு என்று இயேசுக்கு நேரா திரும்பிடுச்சு. अब हम देखते हैं कि पूरी तरह से पलट गया, परिवर्तित हो गया, वो यीशु की ओर फिरने लगा। அந்த மனம் திரும்புதலின் வெளிப்பாடு தான் அவருடைய அறிக்கை. वही जो मन फिराने की अंगीकार था, उसका उद्धार। ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், अपनी संपत्ति में आधा कंगालों को देता हूँ, நாலத்தனையா திரும்ப கொடுக்கிறேன். उसे 4 गुना देता हूँ। இந்த மனம் திரும்புதல் நடந்த உடனே यदि उसका जो मन फिरा था, उसके बाद ही இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. यीशु ने कहा, इस घर का उद्धार आया है। நீங்க மனம் திரும்பினா உடனே ரட்சிப்பு கிடைக்கும். आप जब मन फिराएंगे, आपको तुरंत उद्धार मिलेगा। இன்றைக்கு வாழ்க்கையிலே உலகம் உலகம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற நீங்கள், आप जो अपने जीवन में संसार संसार करके दौड़ रहे हो, பலவித சிற்றின்பங்களுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், बहुत सी अभिलाषाओं की ओर आपका मन दौड़ रहा है, கெட்ட காரியங்களை விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், बुरे कार्य की ओर चाहकर दौड़ने वाले, இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். पाप को छोड़कर अपने मन को फिराइए। இனி இவைகள் வேண்டாம், यह नहीं चाहिए, இவைகளின் வாழ்க்கையை நாசம் பண்ணி போடும். यह जीवन को नाश कर देगा। இயேசு எனக்கு வேண்டும், यीशु मुझे चाहिए। இயேசுவை பின்பற்றும்படி மனம் திரும்புங்கள். यीशु के पास आने के लिए अपना मन खोलिए। அப்பொழுது உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்படும். उस समय आपका आत्मा उद्धार पाएगा। அனைத்து பாவங்களிலிருந்து விடுதலையாகிற ரட்சிப்பு. आप बहुत से पापों से छुटकारा पाकर ही
प्राप्त करेंगे उद्धार। பிசாசனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாகிற ரட்சிப்பு, शैतान के बंधनों से छुटकारा ही है उद्धार। உலக யாத்திரை முடிந்த உடனே நம்முடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போகாமல் அங்கிருந்து விடுதலை ஆகிய ரட்சிப்பு। जब इस संसार की यात्रा को हम समाप्त कर देंगे या मृत्यु हो जाएगी तो उसके बाद हमें उद्धार नहीं मिलेगा। இதுதான் ஆத்தும ரட்சிப்பு। आज जो हम प्राप्त करेंगे वही है उद्धार। இந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும்। ये जो उद्धार है हर एक को प्राप्त करना चाहिए। இன்று மனம் திரும்புங்கள், आज मन को फिराइए। இன்னும் பாவத்தை தேடி ஓடாதிருங்கள்। आज फिर से आप उन पापों को ढूंढने के लिए ना जाइए। இன்னும் பணம் பணம் என்று பணத்துக்கு பின்னாலே ஓடாதிருங்கள்। ओ धन धन उसके पीछे आप ना दौड़ें। சில கெட்ட காரியங்கள் மேல் ஆசை வைத்து அதுக்கு பின்னால ஓடாதிருங்கள்। कुछ एक बुरे कार्यों को देखकर उसके पीछे ना दौड़ें। இன்றைக்கு மனம் திரும்புங்கள், आज ही मन को फिराइए। இயேசுவை பின்பற்றுவேன் சொல்லுங்கள், यीशु के पीछे मैं चलूंगा ऐसा இயேசு कहिए। எனக்கு போதும் என்று சொல்லுங்கள்। यीशु मेरे लिए काफी है ऐसा कहिए। அல்லேலூயா। हालेलुया। போதைக்கு பின்னால் ஓடுகிற சகோதரனே, हे नशीले पदार्थों की ओर दौड़ने वाला है भाई, இன்று நீ மனம் திரும்பு। आज तो मन को फिरा। இனி அந்த போதைக்கு நேராய் போக மாட்டேன்னு சொல்லு। उस नशीली पदार्थों का सेवन मैं नहीं करूंगा ऐसा இன்று कहे। முதல் இயேசுவுக்கு நேராய் ஓடுவேன்। आज से मैं यीशु के पीछे दौड़ूंगा। மனசுல ஒரு தீர்மானம் வரட்டும், आपके हृदय में आप एक अच्छा निर्णय लें। மனம் திரும்புங்கள், मन फिराइए, ரட்சிக்கப்படுவீர்கள்। उद्धार पाएंगे। அல்லேலூயா। हालेलुया। அதே போல விசுவாசிகளே, वैसे ही है विश्वासियों, உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறீர்களோ, आप अपने जीवन में किस परेशानी से छुटकारा नहीं प्राप्त कर रहे हो, அதிலே ஒரு ரட்சிப்பு வருவதற்காக, उसमें ही आपके उद्धार को लाने के அந்த लिए, பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை ஆகிய ரட்சிப்பு கிடைப்பதற்காக उस समस्या से उद्धार प्राप्त करने के लिए நீங்களும் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது। आपको भी मन फिराने की आवश्यकता है। ஆத்ம மீட்பை பெற்றீர்கள், நல்லதுதான்। आपने आत्मिक उद्धार पाया, ये अच्छा है। இன்னைக்கு உள்ளத்திலே ஆண்டவர் விரும்பாத ஒரு குறிப்பிட்ட காரியத்தினால தான் இன்றைக்கு பல சிக்கல்கள்। आज आपके हृदय में जो परमेश्वर नहीं चाहता वो आपके अंदर वो झुंझलाहट हैगी। அதிலிருந்து ரட்சிப்பை பெறுவதற்கு उसके अंदर से आपको उद्धार प्राप्त करना है। அந்த தேவன் விரும்பாத காரியத்தை விட்டு நம்முடைய மனம் திரும்பட்டும்। जो परमेश्वर नहीं चाहता उससे छोड़कर आपका मन बदलने पाए। நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்வோம், आपकी जो गलती है उसके आप मान लें। குறைகளை அறிக்கை செய்வோம்। आपने जो भी गलतियां आप उसे अंगीकार करें। இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுப்போம்। अब से मैं ऐसे नहीं करूंगा ऐसा निर्णय लीजिए। அந்த மனம் திரும்புதல் இன்று வந்தால், यदि वह मन फिराव आज आए, இன்றே ரட்சிப்பு। आज ही उद्धार है। ஹல்லேலூயா। हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் ரொம்ப தடையாக இருக்கிறது। हमारे जीवन में कुछ एक कार्य बहुत ही रुकावटों को लेकर आते हैं। ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் கூட அது உடைக்கப்படவில்லை, प्रार्थना के द्वारा और उपवास के द्वारा भी वो तोड़े नहीं गए। ஆனால் இன்று மனம் திரும்ப வேண்டிய இடத்திலே மனம் திரும்பினால் உடனே ரட்சிப்பு வரும்। लेकिन आज जहाँ पर आपको मन फिराना है, तुरंत यदि आप मन फिराएंगे तो आपको उद्धार प्राप्त होगा। அதுதான் இந்த சகை சம்பவம் நமக்கு படித்து தர்ற மூன்றாவது பாடம்। यही है जक्कई के बारे में जो हमने पढ़ा, वो तीसरा पाठ। எவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், कितने दिनों में प्रार्थना कर रहा हूँ, இதுக்காக உபவாசம் போட்டிருக்கிறேன், इसके लिए मैं उपवास करता हूँ, ஆனாலும் நடக்கவில்லையே। लेकिन नहीं चल पाया। இன்றைக்கு மனம் திரும்ப நாம் தீர்மானிப்போம்। आज आप ये निर्णय ले कि मैं अपना मन फिराऊंगा। ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் போட்டிருப்பார் சில வேளை, परमेश्वर ने आपके अंदर यह कार्य किया होगा, இதுதான் உன்னுடைய தப்பு, यही तेरी गलती है, அதுல திருந்த வேண்டும்। उसमें से आप मन फिराएं। அப்பொழுது உடனே ரட்சிப்பு வரும், उस समय तुरंत आपके जीवन में उद्धार आएगा। அதாவது விடுதலை வரும்। उसका मतलब है छुटकारा आएगा। ஹல்லேலூயா। हालेलुया। ஒருவேளை அது என்ன தப்புன்னு நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, हो सकता है वो क्या गलती आप नहीं जानते हो, இன்னைக்கு உண்மையான இருதயத்தோட கேட்போம், आप सच्चे हृदय से उसे मांगे, ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனை மாறவில்லை, क्यों परमेश्वर यह परिस्थितियां नहीं बदली, ஏன் குறை எனக்கு சொல்லித்தார்। मेरी गलती मुझे बोलिए। நம்ம பலவேளை பல குறைகளை அறிக்கை செஞ்சுட்டே இருப்போம், हम बहुत से समय में गलतियां करते ही रहते हैं, ஆனா அந்த கட்டுக்கு காரணம் என்ன, लेकिन उस बंधन का कारण क्या है அது அவருக்கு தான் தெரியும்। उसको ही मालूम है। அதை உண்மையான இருதயத்தோடு கேளுங்கள், इसलिए सच्चे हृदय से उससे मांगे। அப்போ பைபிள் வாசிக்கும் பொழுது அதை காட்டி தருவார்। उस समय जब आप बाइबल को पढ़ेंगे परमेश्वर उसको बताएगा, அல்லது ஜெபத்திலே தரிசனத்திலேயோ சொப்பனத்திலேயோ காட்டி தரலாம்। और नहीं तो प्रार्थना के द्वारा और दर्शन के द्वारा परमेश्वर बताएगा, ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்க நேரத்துல உங்களுக்கு அதை வார்த்தையை உணர்த்தி தரலாம்। और परमेश्वर के सेवक के द्वारा परमेश्वर उसका एहसास दिलाएगा। உங்க மனசுக்குள்ளே அந்த சிந்தனை எழுப்பி தரலாம்। हो सकता है आपके मन के भीतर ही वो भावनाएं जाग कर आए। அப்ப கரெக்ட்டா ஸ்பாட் அவுட் பண்ணிடுவோம், இந்த பிரச்சனை, இந்த தப்பு தான் இந்த பிரச்சனை காரணம்।
उसको करेक्ट रूप से जान ले कि यही गलती इस समस्या का कारण है। அதிலே மனம் திரும்பினால் உடனே கட்டுகள் और यदि அறுக்கப்படும். आप उसमें अपना को फिराएंगे तो निश्चित रूप से आपको बंधन टूटेंगे। அல்லேலூயா. हालेलुया। கண்களை மூடி ஜெபிப்போமா? आंखें बंद कीजिए और प्रार्थना करें। ஆமென். தேடுங்கள் கண்டடைவீர்கள். ढूंढो तो पाओगे। இன்றைக்கு திறவுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். आज आप खोलिए तो प्राप्त करेंगे। மனம் திரும்புங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். और मन को फिराए तो उद्धार पाओगे। எல்லாரும் கண்களை மூடி सभी ஜெபிப்போம். आंखें बंद कीजिए और प्रार्थना कीजिए। ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். परमेश्वर की ओर आप देखें। நான் இயேசுவை தேடுவேன். मैं यीशु को खोजूंगा। எல்லாரும் வாய் திறந்து பேசணும். सभी मुंह खोलकर प्रभु से बातें करें। இதை குறித்து ரெண்டொரு வார்த்தை ஆண்டவர்ட்ட பேசுங்க. इसके बारे में आप दो बातें परमेश्वर से कहें। நான் இயேசுவை தேடுவேன். मैं यीशु को ढूंढूंगा। என்னுடைய அன்புக்குரிய நபர்களுக்கு மேலா இயேசுவை தேடுவேன். जो भी मेरे प्रिय मित्र हैं उनसे भी बढ़कर मैं यीशु को ढूंढूंगा। நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. சொல்லி जैसा मैं कहता हूँ वैसा ही आप कहे। என்னுடைய நம்பிக்கைக்குரிய மனிதர்களுக்கு நேரா மேலா இயேசுவை தேடுவேன். जो भी मैं जिस पर आशा रखता हूँ उन सभी से बढ़कर मैं यीशु पर आशा रखूंगा। இப்ப சொன்ன வார்த்தையை சிலர் காதுல எடுக்கல. कुछ एक के कानों में ये नहीं गिरा। உணர்வடையுங்கள். आप एहसास कीजिए। இந்த ரெண்டு வார்த்தையை திரும்ப சொல்றேன், சொல்லுங்க. मैं जो बोल रहा हूँ उसको फिर से दोहराएं। என் அன்புக்குரிய எல்லார பார்க்கிலும் நான் இயேசுவை தேடுவேன். और जितने भी लोग मेरे प्रिय हैं मुझे भाते हैं उन सभी से बढ़कर मैं यीशु को ढूंढूंगा। இது உள்ளத்திலிருந்து சொன்னீங்கனாலே கட்டுகள் அறுக்கப்படும் பாருங்க. यदि आप हृदय के अंदर से बोलेंगे तो ही बंधन टूट जाएंगे। என் நம்பிக்கைக்குரிய ஆட்களுக்கு மேலாக நான் இயேசுவை தேடுவேன். जिन पर मैं भरोसा रखता हूँ उन सभी से बढ़कर मैं यीशु को ढूंढूंगा। என் இயேசு என் வாஞ்சை. यीशु मेरी आशा है। நான் பைபிள் வாசிக்கும் பொழுதும் இயேசுவை தான் அதுல தேடுவேன். और जब मैं बाइबल को पढ़ता हूँ तो भी मैं यीशु को ढूंढूंगा। ஜெபத்திலே இயேசுவை தேடுவேன். मैं प्रार्थना में यीशु को ढूंढूंगा। ஆராதனைக்கு வரும்போது இயேசுவை தேடுவேன். जब मैं आराधना में आऊंगा तो यीशु को ढूंढूंगा। இயேசுவை தேடும் தேட்டம் यीशु को ढूंढने की खोज நமக்குள் இன்றைக்கு பெருகட்டும். हमारे अंदर वह बढ़ नहीं पाए। நீங்கள் கண்டடைவீர்கள். आप प्राप्त करेंगे। ஹalleluya. हालेलुया। இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். सभी प्रार्थना करें। நான் என் உள்ளத்தை திறக்கிறேன். मैं अपना हृदय खोलता हूँ। உள்ளம் திறந்து நான் பாட்டு பாடுவேன். मैं हृदय खोलकर गीत गाऊंगा। உள்ளம் திறந்து வர்ஷிப் பண்ணுவேன். और हृदय खोलकर मैं आराधना करूंगा। உள்ளம் திறந்து நான் ஜெபம் பண்ணுவேன். हृदय खोलकर मैं प्रार्थना करूंगा। உள்ளம் திறந்து பிரசங்கத்தை ஏற்றுக்கொள்ளுவேன். हृदय को खोलकर मैं संदेश को ग्रहण करूंगा। இந்த உள்ளம் திறக்கும். मेरा हृदय खुलेगा। இதை எப்பவும் நீங்க அடிக்கடி நினைச்சு அதை செயல்படுத்தணும். आप इसको बार-बार सोचकर इसको अपने उपयोग में लेकर आइए। பாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுதெல்லாம் இந்த நினைவு உங்களுக்கு வரட்டும். जब भी आप गीत गाते हैं, आराधना करते हैं, आपके विचारों में बार-बार यहाँ आने पाए। உள்ளம் திறந்து हृदय खोलकर நிச்சயம் आप பெற்றுக்கொள்வீர்கள். निश्चित रूप से प्राप्त कर लेंगे। இன்னைக்கு இருள் போல தெரியுதுல்ல? आज आपको दिखाई देता सभी अंधकार है எல்லாம் மாறி வெளிச்சம் வரும். और सभी बदलकर उजाला आएगा। உள்ளம் திறக்கணும். ओ आपका हृदय खुलने पाए। ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. मुंह खोलकर आप बात कीजिए। ஹalleluya. हालेलुया। என் வீட்டை திறப்பேன்னு சொல்லுங்க. मेरा घर में खोलूंगा ऐसा कहिए। இயேசுக்காக என் வீட்டை திறப்பேன். यीशु के लिए मैं आपके घर के द्वार खोलूंगा। என் வீட்டுல இயேசுடைய ஊழியம் நடக்கணும். मेरे यीशु में यीशु की सेवा चलने पाए। அது என்ன ஊழியம் செய்ய விரும்புகிறீர் ஆண்டவரே? ओ क्या आप किस तरह से सेवा करना चाहते हैं यीशु? அவர்ட்ட கேட்டு அதன்படி செய்யுங்க. उससे पूछिए और वैसा ही कीजिए। நீங்க சும்மா எதுவும் செய்யாதீங்க. அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்க. आप जो चाहते हैं वैसा नहीं, उसकी जो इच्छा है वैसा कीजिए। என் வீட்டில் வீட்டை ஊழியத்துக்காக நான் திறப்பேன். मेरा घर के द्वार परमेश्वर की सेवा के लिए खोलूंगा। ஹalleluya. हालेलुया। வாய் திறந்து ஜெபிப்பேன். मैं मुंह खोलकर प्रार्थना करूंगा। இப்ப கூட வாய் திறந்து ஜெபிக்கலையே? अब भी आपने मुंह खोलकर प्रार्थना नहीं की। எல்லாம் கொஞ்சம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. आप मुंह खोलकर प्रार्थना करें। வாய் திறந்து ஜெபிக்கும் பொழுது வெளியே போண்டியது வெளியே போயிரும், உள்ள வர வேண்டிய ஆசீர்வாதம் உள்ள வந்துரும். आप मुंह खोलकर प्रार्थना करने पर जो बाहर जाना है वो बाहर आएगा और अंदर अच्छी आशीर्वादें आएंगी। வாய் திறந்து ஜெபம் பண்ண தீர்மானிங்க. आप मुंह खोलकर प्रार्थना करना ऐसा निर्णय लीजिए। என் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. हे परमेश्वर मेरी आंखें खोल दीजिए। நான் இனி ஜெபத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். मेरा जो प्रार्थना में कंसंट्रेट कर मैं प्रार्थना करूंगा। தியானத்தோடு ஜெபம் பண்ணுவேன். मैं ध्यान लगाकर प्रार्थना करूंगा। அப்பதான் நீங்க தரிசனங்களை காண்பீர்கள். तभी आप दर्शन को प्राप्त करेंगे। தேவ ரகசியங்களை காண்பீர்கள். परमेश्वर के भेदों को आप प्राप्त करेंगे। அநேகர் கண்கள் திறந்து ஆசீர்வாதங்களை கண்டது போல நீங்களும் காண்பீங்க. बहुत सी आंखों को खुलने के समान आप भी आशीर्वाद को प्राप्त करेंगे। கண்களை திறப்பே. आंखें खोलेंगे। என் கைகளையும் திறப்பே.
திறப்பேன். मेरे हाथों को भी खोलूंगा. அப்பா உமக்காக என் கைகளை திறப்பேன் ஆண்டவரே. हे पिताजी मैं तेरे लिए अपने हाथों को खोलूंगा. இந்த ஏழை மக்களுக்காக என் கைகளை திறப்பேன் அப்பா. वो कंगालों को गरीबों के लिए मैं अपने हाथों को खोलूंगा. ஹல்லேலூயா. हालेलुया. கடைசியாக अंतिम में என்ன பிரச்சனையிலிருந்து விடுதலை இல்லாம தவித்து கொண்டு இருக்கிறீங்க? किस समस्या से छुटकारा ना पाकर आप संकट में हैं? இன்றைக்கு அதிலே விடுதலை வரும். आज ही उसमें छुटकारा आएगा. ஆண்டவரை உத்தமமா நோக்கி பாருங்க. आप खरे मन से उसको देखें. இதுக்கு காரணமா இருக்கிற என் தவறு என்ன? इसकी जो कारण है उसका गलती क्या है? இயேசுவே எனக்கு சொல்லித்தார். यीशु मुझे बोलिए. நான் எவ்வளவோ பாவரிக்கை எல்லாம் செஞ்சாச்சு. मैंने कितने ही अपने पापों को मान लिया है. ஆனா எனக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. लेकिन अब तक के मुझे छुटकारा नहीं मिला. அதனால அப்பா நீர் சொல்லித்தாரும் அப்பா. इसलिए हे पिताजी मुझे बोलकर बता दीजिए. இந்த பிரச்சனை மாறுவதற்கு நான் எங்கே மனம் திரும்ப வேண்டும்? इस समस्या के बदलने के लिए मुझे किस जगह बदलना है? எத்தனை பேர் உண்மையா கேக்குறீங்க? कितने लोग सच्चाई से मांग रहे हैं? உண்மையா கேட்டா கர்த்தர் காட்டி தருவார். यदि आप सच्चाई से मांगेंगे परमेश्वर निश्चित रूप से आपको बताएगा. இப்போ கேளுங்க. अभी उसे मांगिए. ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறுறதுக்கு நான் எதுல மனம் திரும்பணும்? हे परमेश्वर मैं इस समस्या को बदलने के लिए मैं किस तरह मन फिराना चाहिए? உண்மையா ஜெபித்து விட்டு போங்க. सच्चाई से आप प्रार्थना करें. இந்த வாரத்திலே ஆண்டவர் தெளிவா காட்டி தருவார். इस पूरे सप्ताह में आपको परमेश्वर बताएगा. அதுல தெளிவா மனம் திரும்புங்க. आप स्पष्ट रूप से अपने मन को फिराइए. கர்த்தர் விடுதலையை தருவார். परमेश्वर छुटकारे को देगा. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதெல்லாம் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும், நன்மைகள் இறங்கட்டும். அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி நல்ல ஆவியில நிரம்பி துதியுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ லபா கமரா ஷதலா பகலபா ரியாதலா. ஓ ஹல்லேலூயா. ரிபா பாபா லிகா ஷகலபா கபௌரியா உரபலபா ஷந்தலபா கமன மரியாலபா ஷலபதரபா. ஆமென். தேடுகிற கிருபை ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். உமக்காக திறக்க வேண்டியவைகளை திறக்கிற கிருபை ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். மனம் திரும்ப வேண்டிய இடத்திலே சரியாய் மனம் திரும்பும்படியான அந்த கிருபை ஊற்றப்படட்டும், கிருபை ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகையு பெற்றது போல வாழ்க்கையிலே ஒரு பெரிய ரட்சிப்பு, வீட்டிலே ஒரு பெரிய ரட்சிப்பு, அந்த மகிமையான ரட்சிப்பு, விடுதலை, வெற்றி ஒவ்வொருவருக்கும் வருவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்பின் நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சகை சரித்திரத்தில் இந்த 3 காரியங்களை நாங்கள் தியானித்தோம். நாங்கள் தேட வேண்டிய அனுபவத்தில் உம்மை தேட வேண்டும் அப்பா. அந்த கிருபை இன்றைக்கு எங்களுக்கு தந்திருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு புறப்படுகிறோம் அப்பா. மாத்திரமல்ல, எதெல்லாம் இயேசுக்காக நாங்கள் திறக்கணுமோ, இயேசுடைய ஊழியத்திற்காக திறக்கணுமோ, அவைகளை திறப்பதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரே. மாத்திரமல்ல அப்பா, அந்த நீண்டகால பிரச்சனை அல்லது விடுதலை பெற முடியாத ஒரு சிக்கல், அதிலிருந்து இன்றைக்கு விடுதலைக்காக மனம் திரும்ப வேண்டிய இடத்தில் மனம் திரும்ப எங்களுக்கு தெளிவா பின் பாயிண்ட் பண்ணி சொல்லி தாங்க ஆண்டவரே. இதுதான் பிரச்சனை, இதை நீ அறிக்கை பண்ணு, இதிலே திருந்து என்று தெளிவாய் காட்டி தாங்க ஆண்டவரே. அதிலே நாங்கள் திருந்தி அந்த கட்டறுக்கப்பட்டவர்களாய் அன்று சகையு பெற்ற அந்த மகிமையான ரட்சிப்பின் கிரியை வாழ்விலும் வீட்டிலும் பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த சபை ஊழியத்தில் அப்படிப்பட்ட மகிமையான ரட்சிப்பின் கிரியை, விடுதலையின் கிரியைகள் வெளிப்படும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆசீர்வாதத்தோடும் விடுதலையோடும் மகிமையோடும் அனுப்புவீராய், கூட இருந்து கிரியை செய்வீராக. சகை வீட்டுக்கு சென்றது போல இயேசு எங்கள் ஒவ்வொருவரோடு எங்கள் வீடுகளுக்கு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை அழைத்து செல்லுகிறோம், அற்புதம் செய்யும். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.